ஆதியாகமம் 41 அதிகாரத்தின் 50 முதல் 52 வசனம் வரையிலும். Book of Genesis chapter 41 from verses 50 to 52. பஞ்சமுள்ள வருஷங்கள் வருவதற்கு முன்னே யோசேப்புக்கு 2 குமாரர் பிறந்தார்கள். அவர்களை ஓன் பட்டணத்து ஆசாரியனாகிய போத்திப்ராவின் குமாரத்தியாகிய ஆஸ்நாத் அவனுக்கு பெற்றான். யோசேப்பு என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே என்று பெயரிட்டான். நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பழுக பண்ணினார் என்று சொல்லி இளையவனுக்கு எப்ராயிம் என்று பெயரிட்டான். Unto Joseph were born 2 sons before the years of famine came, which Asenath the daughter of Potiphera, priest of On, bare unto him. And Joseph called the name of the firstborn Manasseh, for God, said he, hath made me forget all my toil and all my father's house. And the name of the second called he Ephraim, for God had caused me to be fruitful in the land of my affliction. எகிப்துக்கு போனதான யோசேப்புக்கு பஞ்சமுள்ள அந்த வருஷங்கள் வருவதற்கு முன்பாக 2 குமாரர்கள் பிறந்தார்கள். Unto Joseph, he had been to Egypt before the days of famine would come. 2 sons were born. மூத்தவனுக்கு அவர் மனாசே என்று பெயரிட்டான். Unto the firstborn he called him Manasseh. என் வருத்தங்கள் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பத்தையும் நான் மறக்கும்படி பண்ணினார் என்று சொல்லி அவனுக்கு மனாசே என்று பெயரிட்டான். Saying, God hath made me to forget all my toil and all my father's house, so he called his name Manasseh. நாம் கடந்த வாரங்களிலே நாம் எவைகளை மறக்க வேண்டும் என்பதை குறித்தும் எவைகளை நாம் மறக்கவே கூடாது என்பதை குறித்தும் நாம் பார்த்தோம். In the past week we meditated as to what are the things that we need to forget and what are the things that we must never forget. நாம் மறக்க வேண்டியவைகளை மறக்கும்போது, மறவாதிருக்க வேண்டியவைகளை மறவாதிருக்கும்போது ஆண்டவர் நமக்கு நிறைவான ஆசீர்வாதங்களை தருவார். Whenever we forget the things that we ought to and also forget not the things that we ought not to, then the Lord give us all the blessings needed for us. அவனுடைய இளைய குமாரனுக்கு அவன் எபிராயிம் என்கிறதான பெயரை சூட்டினான். Unto his second son he had given him the name Ephraim. எபிராயிம் என்று சொன்னால் நான் சிறுமைப்பட்டிருந்த இந்த தேசத்தில் தேவன் என்னை பழுக பண்ணினார் என்று அவன் அந்த பெயரை சூட்டினதாக நாம் இங்கே பார்க்கிறோம். Here we are able to note that he had given him that name because God hath caused him to be fruitful in the land of his affliction. எந்த தேசத்திலே அவன் சிறுமைப்பட்டிருந்தானோ, எந்த தேசத்தில் அவன் சிறைச்சாலையில் இருந்தானோ, அதே தேசத்திலே கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். In the very land where he was afflicted, in the very land where he was kept in the prison, in that land God blessed him. ஆகினாலே தன்னுடைய இளைய குமாரனுக்கு அவன் எபிராயிம் என்கிறதான பெயரை சூட்டினான். And that is the reason why unto his younger son he had given the name Ephraim. எபிராயிம் என்று சொன்னால் பழுகுதல், பழுகி பெருகுதல் என்றுதான் அர்த்தம். The meaning for Ephraim is to be fruitful and to multiply. யோசேப்பினுடைய வாழ்க்கையை ஆண்டவர் பழுகவும் பெருகவும் செய்தார். The life of Joseph God caused to be multiplying and to be growing. தேவன் அவனை அந்த எகிப்து தேசத்தில் ஆசீர்வதித்தார். In the land of Egypt God blessed him. உண்மையான ஒரு தேவ ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொள்ளவனாக இருந்தான். And he was thus the man who could receive the true blessings of God. அவனுடைய ஜீவியம் ஒரு கனிதரும் செடியாக இருந்தது. And his life had become a fruitful bough. அவனுடைய வாழ்க்கையிலே அவன் ஆவிக்குரியதான ஒரு நிறைவான ஆசீர்வாதத்துடையவனாய் காணப்பட்டான். In his life he was the one seen as the one that had the fullness of all spiritual blessings. தனக்கு தீமை செய்த சகோதரர்களை மன்னிக்க கூடிய இதயம் உடையவனாக இருந்தான். He also had the heart to forgive the brethren who had done evil to him. தீமை செய்தவர்களுக்கு நன்மை செய்யக்கூடிய நல்ல இதயத்தை அவன் பெற்றிருந்தான். He had received a good heart whereby he could do good unto those that would do evil. அவன் ஆத்துமா வாழ்கிறது போல அவன் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருந்தான். Just as much as to how his soul was prosperous, he was prosperous in every aspect of life. உண்மையான தேவ ஆசீர்வாதம் என்று சொல்கிறது என்ன? What is the true blessings of God? நாம் உண்மையாக ஆசீர்வாதம் என்று சொல்கிறது உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள், பணம், பொருள், வீடு, கார், இதெல்லாம் தான் நம்முடைய ஆசீர்வாதங்களாக நாம் எண்ணுகிறோம். We consider that the true blessings in life are the money, the substance, the house and the cars that we may own. இது தேவனுடைய ஆசீர்வாதங்கள் அல்ல. These are not the blessings of God. சாத்தானும் கூட இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கொடுக்க முடியும். Satan also can give these blessings. உலகத்திலே தேவன் அறியாத ஜனங்கள் மிகுந்த ஐஸ்வரியவான்களாக இருக்கிறார்கள். People in the world that know not God at all are very wealthy. டாட்டாவும் பிர்லாவும் பில்கேட்ஸும்
ரட்சிக்கப்பட்டவர் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல. Take for instance Tata, Birla and Bill Gates. They are not saved children of God. இவர்கள் தான் இந்த உலகத்தில் பணக்காரர்களாக இருக்கிறார்கள். But these are the most wealthiest in the world. ஆகையினாலே நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதினாலே உலக பிரகாரமாக நமக்கு ஆசீர்வாதங்கள் வர வேண்டும் என்று நாம் எண்ணுகிறதல்ல. And that is the reason why we must not construe just because we've accepted the Lord we need to have the earthly blessings. உண்மையான தேவ ஆசீர்வாதங்களின் அடையாளம் என்ன? What is the sign of the true blessings of God? முதலாவதாக மனமாற்றம். First and the foremost is a change of mind, சுபாவ மாற்றம், the change of character, வாழ்க்கை மாற்றம், and the change of life, நம்முடைய சிந்தனைகளில் உண்டாகிற மாற்றம், and the changes that come in our thought realm, சமாதானம், சந்தோஷம், peace and joy, நித்தியத்தை குறித்துதான நம்பிக்கை, and the hope concerning eternity, நிறைவான வாழ்வு, fullness of life, எல்லாவற்றிலும் ஒரு திருப்தி, and there is a contentment in everything, பரிசுத்தம், holiness, நல்ல ஒரு இருதயம், and a good heart, நல்ல சிந்தனைகள், good thoughts, நல்ல குணங்கள், good characters, நல்ல வழிகள், and good ways, நல்ல நோக்கம், and good purposes. இவைகள்தான் தேவன் தருகிற உண்மையான ஆசீர்வாதங்கள். And these indeed are the true blessings given by God. நான் திரும்பமாக சொல்கிறேன், Let me repeat again. மனமாற்றம், Change of mind, சுபாவம் மாறுகிறது, change of the nature, நம்முடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம், and there is change in our life, நம்முடைய சிந்தைகளிலே உண்டாகிற மாற்றம், and there are changes in our thought realm. நமக்குள்ள ஒரு மெய்யான சந்தோஷம், சமாதானம், There is a true joy and peace within us, நித்தியத்தை குறிக்க ஒரு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை, and there is an unshakable hope about the eternity. நமக்குள்ள ஒரு நிறைவு, ஒரு திருப்தி, Within us there is a satisfaction and the fullness, நம்முடைய ஜீவியத்திலே பரிசுத்தம், and our life there is holiness, ஒரு நல்ல இருதயம், and a good heart, நல்ல சிந்தனைகள், good thoughts, நல்ல குணங்கள், good natures, நல்ல வழிகள், good ways, நல்ல நோக்கம், and good purposes. இவைகள்தான் உண்மையாக தேவன் தருகின்ற ஆசீர்வாதங்கள். And these therefore are indeed good blessings given to us by God. இவைகளைத்தான் நாம் நாட வேண்டும். And these are what we need to seek after. உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை நமக்கு ஆண்டவர் எது தேவை என்று அறிந்து அதை நமக்கு தருவார். As far the worldly blessings as are concerned, whatsoever are needed, that the Lord will give to us. நாம் தேவன் தருகின்ற இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை அதிகமாக நாம் வாஞ்சிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். But we must be people that desire more and more the spiritual blessings given to us by God. எவ்வளவு ஐஸ்வர்யம் இருந்தாலும் சமாதானம் சந்தோஷம் இல்லை என்றால் என்ன பிரயோஜனம்? How much more wealth one might have, but if there is no peace, what is the use thereof? எவ்வளவு பணம் ஐஸ்வர்யம் இருந்தாலும் போதும் என்கிற மனதில்லாவிட்டால் என்ன லாபம்? In spite of fact of much wealth and riches, if the sense of contentment is not, what profit they have? ஆம், பலருக்கு எதிலும் திருப்தி இல்லை. Some have no satisfaction in whatever they have. பணத்தை சேர்த்து வைத்திருக்கிறவர்களுக்கு போதும் என்கிறதான அந்த நிறைவான அனுபவம் வருகிறதில்லை. And those that are amassing money do not get a contentment that it is enough for them. அவன் இன்னும் வேண்டும் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறான். And they are keep saying, I need more and more. கடந்த வாரத்தில் ஒரு சகோதரனோடு நான் பேசும்பொழுது சொன்னேன் அவரிடத்தில், In the past week, I was in conversation with a brother unto whom I said, நீங்கள் சீக்கிரமாக ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும். very soon you need to be baptized. நான் அதற்காக 5-6 ஆண்டுகளாக உங்களுக்காக நான் ஜெபித்து வருகிறேன் என்று சொன்னேன். And I told him, for you I've been praying for 5 to 6 years. அவர் ஏராளமான சொத்தை சேர்த்து வைத்திருக்கிற ஒரு மனிதன். He is a man who has amassed so much of riches. நூற்றுக்கணக்கான ஏக்கர் நிலம் இருக்கிறது. He has got hundreds of acres of land. ஏராளமான பணத்தை வைத்திருக்கிறார். He has got so much money. அவர் சொன்னார், நான் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும் என்றால் நான் செய்கிற பிசினஸை நான் விட்டுவிட Then வேண்டும். he told me, if I were to be baptized, I need to quit the business I'm in right now. அவருடைய பிசினஸ் அவரால் விட்டுவிட முடியாது. He will not be able to leave the business aside. இன்னும் அவருக்கு பணம் சேர்க்க வேண்டும். He need to earn much more money. இன்னும் நிலத்தை சேர்க்க வேண்டும். He will have to eat by more land. இன்னும் வீடு வேண்டும். He will have to build more houses. அதனாலே ஞானஸ்நானம் எடுப்பதற்கு இப்பொழுது நேரம் இல்லை. And because of that, he has no time to be baptized. நம்முடைய ஜீவியத்திலே உண்மையான ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ளலாக இருக்கிறோம். We are people that have inherited the true blessings of life. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு நிறைவான ஆசீர்வாதங்களை நமக்கு தந்திருப்பதை நாம் அறியாதவர்களாக இருக்கிறோம். We however know not as to how God had given us the best blessings of life. ஆண்டவர் எனக்கு சமாதானம் சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறார். The Lord had given me peace and joy. ஆம், இந்த சொன்னதான இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் என்னுடைய வாழ்க்கையில வந்திருக்கிறது. I have received all these blessings that have been mentioned just now. இதிலே நான் திருப்தியாக இருக்கிறேன். I am content. அப்படி சொல்றவர்கள் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்கள்.
அநேக தேவனுடைய பிள்ளைகள் இதிலே திருப்தியாக இருக்கிறார்கள். There are many children of God that are content in this. ஆம், யோசேப்பை கர்த்தர் அந்த தேசத்திலே பழுகவும் பெருகவும் பண்ணினார். The Lord is the one who caused Joseph to multiply and replenish in that land. யோசேப்பினுடைய வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வாதமாக்கினார். Lord is the one who made the life of Joseph to be a blessing. ஆகினாலே தான் தன்னுடைய இளைய குமாரனுக்கு எப்ராஹிம் என்று பெயரிடுகிறார். And that is the reason why he called the second son after Ephraim. அவனுடைய வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையாக காணப்பட்டது. His life thus seen as a life of a blessing. எப்ராஹிம் என்று சொன்னால் பழுகி பெருகுதல். The meaning of Ephraim is to multiply and grow. நம்முடைய ஜீவியத்திலே நாம் அவனுடைய ஆசீர்வாதத்தினாலே நாம் பழுகவும் பெருக வேண்டும். In our life also, by the blessings of the Lord alone, we need to multiply and grow. எப்ராஹிமும் மனாசேயும் யாக்கோபு அவன் எகிப்துக்கு வருவதற்கு முன்பாக பிறந்த 2 குமாரர்களை தன்னுடைய குமாரர்களாக அவன் ஏற்றுக்கொண்டான். And both Ephraim and Manasseh, who have been born before Jacob had come to Egypt, he received them as his own sons. அவர்கள் இருவரையும் அவன் ஆசீர்வதிக்கும்போது, And as he was blessing those two as well, எப்ராஹிம் இளையவனாக இருந்தாலும் though Ephraim was the youngest, அவனை முதலாவது வைத்து ஆசீர்வதித்தார். he blessed him first. எப்ராஹிமை போல மனாசே போல இருப்பார்களாக என்று சொல்லி எப்ராஹிமை முன்னிறுத்தினான். He kept Ephraim and Manasseh and said people will bless like Ephraim and Manasseh. அவன் மனதறிந்து யோசேப்பு தன்னுடைய மூத்த குமாரனை முன்னிறுத்தும் பொழுது அவனுடைய வலதுகை எடுத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னபோது அவன் அறிந்தே எப்ராஹிமை முதலாவது ஆசீர்வதித்து அவனை முன்னுக்கு வைத்தான். Joseph intentionally kept his first son Manasseh to be blessed first by the right hand of the father, but then intentionally the father blessed first Ephraim. எப்ராஹிமு தன்னுடைய தாத்தாவினிடத்திலே அவன் ஆசீர்வாதத்தை பிரத்யேகமாக அவன் பெற்றுக்கொண்ட மனுஷனாக இருந்தான். And that is how Ephraim turned out to be a person who received a very unique blessings from the grandfather. சங்கீதக்காரன் சொல்லும்போது, As the psalmist would say, எப்ராஹிம் என்னுடைய தலையின் பலன் என்று சொல்கிறான். he calls Ephraim the strength of my head. 60ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்துக்கு நாம் வரும்போது, As we come to Psalm 60 verse 7, கீலியாத் என்னுடையது, மனாசேயும் என்னுடையது, எப்ராஹிம் என் தலையின் பலன், யூதா என் நியாயப்பிரமாணிகன். Gilead is mine and Manasseh is mine. Ephraim also is the strength of mine head. Judah is my lawgiver. எப்ராஹிம் என்னுடைய தலையினுடைய பலன் என்று சொல்லுகிறார். he says Ephraim is the strength of mine head. எப்ராஹிம் தலையினுடைய பலன், Ephraim is the strength of the head. மனாசே என்னுடையது. Manasseh is mine. உபாகமம் 33ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது, As we come to Deuteronomy chapter 33 verse 17, அவன் அலங்காரம் அவன் தலையீற்று காலினுடைய அலங்காரத்தை போலவும் அவன் கொம்புகள் காண்டாமிருகத்தின் கொம்புகளைப் போலவும் இருக்கும். அவைகளாலே ஜனங்களை ஏகமாய் தேசத்தின் கடையாந்தரங்களும் மட்டும் முட்டி துரத்துவான். அவைகள் எப்ராஹிமின் 10,000ங்களும் மனாசேயின் 1000ங்களுமானவைகள் என்றான். His glory is like the firstling of his bullock, and his horns are like the horns of unicorns. With them he shall push the people together to the ends of the earth, and they are the 10,000s of Ephraim, and they are the thousands of Manasseh. எப்ராஹிமுக்கு 10,000ங்கள் கொடுக்கப்பட்டது. unto Ephraim 10,000s were granted. மனாசேயின் 1000ங்கள் என்று It is சொல்லப்பட்டிருக்கிறது. mentioned here thousands of Manasseh. சங்கீதக்காரன் எப்ராஹிம் தான் என்னுடைய தலையின் பலன் என்று சொல்லுகிறார். Some has considered there Ephraim is the strength of mine head. நம்முடைய ஜீவியத்தில் நம்முடைய தலையின் பலன் என்ன? In our life, what is the strength of our head? நம்முடைய பலன் என்ன? What is our strength? பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, கிறிஸ்துவின் சிந்தை தான் நம்முடைய தலையின் பலன். Philippians chapter 2 verse 5 say that the mind of Christ is the strength of our head. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. Let this mind be in you, which was also in Christ Jesus. நம்முடைய தலையின் பலன் என்ன? What is the strength of our head? நம்முடைய கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே எந்த சிந்தை காணப்பட்டதோ அதே சிந்தை நமக்குள்ளும் காணப்பட வேண்டும். Whatever mind was found in the mind of Christ, the self same mind ought to be found in our mind as well. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. May the mind of Christ be also be in you. நம்முடைய சிந்தை கிறிஸ்து இயேசுவுக்குள் இருந்த சிந்தையாக இருக்க வேண்டும். Our mind should be the one that was in the mind of Christ. நம்முடைய சிந்தை கிறிஸ்துவின் சிந்தையாக இருக்கும் என்றால் நாம் ஒரு ஆவிக்குரிய பலவான்களாக காணப்படுவோம். If only our mind be like that of Christ, we would be strong in terms of spiritual. நம்முடைய சிந்தை ஒரு ஆவிக்குரிய சிந்தையாக இருக்க வேண்டும். Our mind will have to be a spiritual mind. நாம் ரோமர் 8ஆம் அதிகாரத்தின் 6ஆம் வசனத்தில் அதை வாசிக்கும்போது, As we read in the book of Romans chapter 8 verse 6, மாம்ச சிந்தை மரணம்,
For to be carnally minded is death, ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். but to be spiritually minded is both life and peace. நம்முடைய வாழ்க்கையின் பலன் என்ன? What is the strength of our life? நம்ம ஒரு ஆவியின் சிந்தையோடு இருப்பது. For us to remain with the strength with the spiritual mind. மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். For to be carnally minded is death, and to be spiritually minded is life and peace. ஒரு மனிதன் ஆவிக்குரியபடியும் சிந்திக்கலாம், மாம்சத்தின்படியும் சிந்திக்கலாம். A man will be able to think both spiritually and carnally. மாம்சத்தின்படி சிந்தித்து மாம்சத்தின் நடக்கிறவனுக்கு ஆத்ம மரணம் உண்டாகும். Unto him who thinks carnally and walks in carnality will have the death of the soul. மாம்சத்தின் நடக்கிறவர்கள் மாம்சத்துக்கு எரியவைகளை சிந்திக்கிறார்கள். And those that are walk according to the flesh think according to the flesh. ஆவியின் நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள். But those that are walking spiritually or thinking only about spiritual மாம்ச things. சிந்தை மரணம், For to be carnally minded is death, ஆவியின் சிந்தை ஜீவனும் சமாதானமும். whereas to be spiritually minded is both life and மாம்ச peace. சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. And carnal mind is also enmity against God. மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாகவே இருக்க மாட்டார்கள். And those that have subjected themselves unto carnality can never be pleasing to God. தேவனுடைய ஆவி ஒருவனுக்குள் வாசமாய் இருக்கும் என்றால் அவன் மாம்சத்துக்கு உட்பட்டவனாய் இராமல் ஆவிக்குற்றவனாக இருப்பான். If only the Spirit of God abideth in a person, he shall not be carnal anymore, but spiritual. கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. But he who hath not the Spirit of Christ is not of him. அநேகருக்கு பரிசுத்தாவின் அபிஷேகம் உண்டானால் கிறிஸ்துனுடைய ஆவி இல்ல. Many do have the anointing of the Holy Ghost, but have not the Spirit of Christ. ஆகையினால்தான் அநேகர் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருந்தாலும் அவர்கள் கிறிஸ்துவினுடையவர்களாக இல்லாத And இருக்கிறார்கள். that is the reason why, despite the fact many have the anointing of the Holy Ghost, they have not the Spirit of Christ in them. கிறிஸ்துவின் ஆவி உடையவன் ஆவிக்குரியவனாக இருப்பான். He who hath the Spirit of Christ will be spiritual. கிறிஸ்துவின் ஆவி உடையவன் கிறிஸ்துவின் சுபாவங்களை உடையவனாக இருப்பான். And he who has the Spirit of Christ will also have the nature of Christ. கிறிஸ்துவின் சிந்தை, கிறிஸ்துவின் சுபாவம் தான் நம்முடைய தலையின் பலன். Therefore, the mind of Christ and the Spirit of Christ is the strength of our head. எபிராயிமின் தலையின் பலன். Ephraim is the strength of mine head. கிறிஸ்து இயேசுவுக்குள் இருந்த சிந்தை உங்களுக்குள் இருக்கும் என்றால் அதுதான் உங்களுடைய ஆவிக்குரிய பலன். If only the mind of Christ be in you, that shall be your spiritual strength. ஆம், எபிராயிம் என்னுடைய தலையின் பலன் என்று சொல்லுகிறார். He says Ephraim is the strength of mine head. நம்முடைய ஜீவியத்தில் நாம் ஒரு எபிராயிமாக நாம் காணப்பட வேண்டும். In our life we ought to be seen also as Ephraims. யோசேப்பு தன்னுடைய குமாரனுக்கு எபிராயிம் என்று பெயரிட்டான். Unto his son Joseph called name Ephraim. அவனுடைய பெயருக்கு ஏற்றபடி யோசேப்பை கர்த்தர் பழுகவும் பெருகவும் பண்ணினார். According to that very name the Lord caused Joseph to multiply and grow. அவன் ஒரு கனிதரும் செடியாக காணப்பட்டான். And he was seen as a fruitful bough. இந்த எபிராயிமுடைய ஜீவியத்திலே பலவிதமான பலவீனங்கள் காணப்பட்டதை நாம் வேதத்தின் மூலமாக அறிந்து கொள்ள And முடியும். from the Bible we also will be able to understand that in the life of this Ephraim were found many weaknesses. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பொதுவாக எபிராயிம் என்கிறதான பெயர் வழங்கப்பட்டது. Unto the people of Israel generally they have been given the nomenclature, they are Ephraims. இந்த எபிராயிமருக்குள்ளே பலவிதமான பலவீனங்கள் காணப்பட்டது. Amongst the people of Israel, amongst the people of Ephraim, there were many weaknesses. இந்த எபிராயிமுக்குள்ளே காணப்பட்டதான பலவீனங்கள் நம்முடைய ஜீவியத்தில் இல்லாது நாம் பார்த்துக் கொள்ள வேண்டும். And we have to make sure that the weaknesses found in the life of Ephraim is not found in us. இந்த பலவீனமான காரியங்களை நாம் அகற்றி விடுவோம் என்று சொன்னால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை பழுகவும் பெருகவும் செய்யும். If we remove all these weaknesses from our life, then our spiritual life will begin to multiply and grow. முதலாவதாக இந்த எபிராயிமுடைய பலவீனம் என்ன? First and the foremost, what is the weakness of this Ephraim? 78ஆம் சங்கீதத்தின் 9ஆம் வசனத்தை பார்க்கும்போது As we consider Psalm 78 verse 9. ஆயுதமணிந்த வில்வீரரான எப்ராயிம் புத்திரர் யுத்த நாளிலே முதுகு காட்டினார்கள். The children of Ephraim, being armed and carrying bows, turned back in the day of battle. இங்கே எபிராயிமை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? What has been mentioned here about Ephraim? ஆயுதம் அணிந்த வில் வீரரான எபிராயிம் புத்திரர் யுத்த நாளிலே முதுகு காட்டினார்கள். The children of Ephraim being armed and carrying bows turned back in the day of battle. நாம் ஒரு ஆவிக்குரியதான ஆயுதங்களை தரித்தவர்களாக இருக்கிறோம். We are also people that have put on the spiritual weapons. நம்முடைய ஆயுதங்கள் சர்வாயுத வர்க்கம். Our weapons or the whole armor. நாம் ஆவிக்குரிய சர்வாயுத வர்க்கங்களை அணிந்தவர்களாக நாம் இருக்கிறோம். We are people that have put on the whole armor of spiritual battle. ஆண்டவர் நமக்கு சர்வாயுத வர்க்கத்தை கொடுத்திருக்கிறார். And the Lord had given us the whole armor. நாம் ஆயுதம் அறிந்த வில் வீரராக இருக்கிறோம். And we are the archers that are equipped with armor. நம்முடைய வாழ்க்கையிலே யுத்தம் எப்பொழுது வரும் என்று தெரியாது. We do not know as to when battle will come in our life. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஒரு யுத்த வீரனுக்கு ஒப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. And our spiritual life is also compared unto a warrior.
அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவை சொல்லும்போது நீ ஒரு நல்ல போர்ச்சேவகனாக தீங்கை அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். That's the reason why while writing to Timothy, Apostle Paul says, as a good soldier, you need to suffer evil. நாம் ஒரு ஆவிக்குரியதான யுத்த வீரர்களாக இருக்கிறோம். We are the spiritual warriors in a spiritual battle. நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் யுத்தங்கள் எப்பொழுது வரும் என்று தெரியாது. In every one of our life, we know not as to when the battles would arrive. நிச்சயமாக நமக்கு ஒரு யுத்தம் உண்டு. Certainly, we all have a battle. ஏனென்றால் யுத்தம் இல்லாமல் ஜெயம் இல்லை. Because without battles, there is no victory. நாம் ஜெயம் அடைந்து சிங்காசனத்தை சுதந்தரித்துக் கொள்ள வேண்டியவர்கள் ஆகினாலே ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒரு நாள் யுத்தம் வரும். Having overcome, we need to take over the throne, and that's the reason why in our spiritual life there shall daily be battles. ஒரு யுத்த வீரன் யுத்தத்துக்கு ஆயத்தமாக இருக்கிறது போல ஒரு ஆவிக்குரிய மனுஷன் தனக்கு வருகின்றதான அந்த யுத்தத்தை அவன் எப்பொழுதும் எதிர்நோக்கி கொண்டிருக்க வேண்டும். As to how a soldier is ready for the battle, a spiritual person also must be ready to face any war that come against the spirit daily. யுத்தம் வருகின்ற நாள் வரையிலும் அவன் விழிப்பாக இருந்துவிட்டு யுத்த வேளையிலே அவன் முதுகு காட்டி விடுவான் என்று சொன்னால் பிரயோஜனம் இல்லை. Until such moment in which the war would come, he was ready, but then at the time of battle, if he shows back, it's of no use. ஆயுதம் அணிந்த வில் வீரரான எபிராயிம் புத்திரர்கள் யுத்த நாளில் முதுகு காட்டினார்கள். The sons of Ephraim that were equipped with arms on the day of the battle turned the back. ஒரு யுத்த நாளிலே முதுகு காட்டுவது ஒரு யுத்த வீரனின் அழகு அல்ல. It is not meet unto a soldier to turn the back on the day of the battle. ஒரு யுத்த வீரன் முதுகில் காயம்படுவான் என்று சொன்னால் அவன் ஒரு கோழை. If a soldier get wounded on the back, he is a cowardice. அவன் மார்பிலே காயப்படுவான் என்று சொன்னால் அவன் ஒரு வீரன். But on the contrary, he would take the wound on the chest. He is a warrior indeed. நம்முடைய யுத்தத்தில் நாம் ஒருபோதும் முதுகு காட்டக்கூடாது. And that is the reason why in our battles we must never show our back. இன்றைக்கு ஆவியானவர் பேசினார், நீ கலப்பையின் மேலே கையை வைத்துவிட்டு பின்னிட்டு பார்க்கிறவன் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவன் அல்ல என்று. Today the Spirit of God himself spake, saying that after keeping your hand upon a plow, for you to turn back is not appropriate for you. தேவனுடைய ராஜ்யம் என்று சொல்லுகிறது அது பலவந்தம் பண்ணப்படுகிறதா. The kingdom of God is the one that is taken by compulsion. யார் இந்த ராஜ்யத்துக்காக பலவந்தம் பண்றார்களோ அவர்கள் தான் இந்த ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ள முடியும். Whoever makes violence for this kingdom will be able to inherit this kingdom. நாம் இந்த ராஜ்யத்தை போய் சுதந்தரித்துக் கொள்ள கூடாதபடிக்கு சாத்தானுடைய சேனைகள் நமக்கு விரோதமாய் போராடுகிறது. Lest we should inherit this kingdom, the army of Satan or in multiple ways is striving against us. சாத்தானுடைய நோக்கமெல்லாம் ஒரு தேவனுடைய பிள்ளை தேவராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ள கூடாது என்பதுதான். The single most purpose of Satan is that the children of God must not inherit God's kingdom. ஏனென்றால் அது அவனுக்கு கிடைக்காத ராஜ்யம். Because that is the kingdom that he could not receive. அவன் தன்னை உயர்த்தி அதை அடையும்படியாக விரும்பினான், ஆனால் அவன் கீழே தள்ளப்பட்டு போனான். He self promoted himself to attain that, but then he was cast down. தன்னால் சுதந்தரித்துக் கொள்ள முடியாத அந்த சீயோனை யாருமே சுதந்தரித்துக் கொள்ள கூடாது என்பதுதான் அவனுடைய யுத்தத்தின் நோக்கம். And that is the reason why the purpose of his wars were that what I could not inherit, no one should inherit. அதற்காக நமக்கு விரோதமாக அவன் எந்த நேரத்தில் எவ்விதமான யுத்தத்தை அவன் எந்த யுத்த தந்திரத்தோடு வருவான் நமக்கு தெரியாது. It is towards that end we know not at what time he will come with what kind of war plan to subdue us. ஆனால் இந்த யுத்தத்தில் நாம் எப்போதும் தைரியமாக நாம் நிற்க வேண்டும். But in this battle we must always remain courageous. நமக்கு வருகின்ற யுத்தத்தில் ஒருபோதும் நாம் முதுகை காட்டி விடக்கூடாது. In the battles that come across to us we must never show our back. நியாயாதிபதிகளின் புத்தகத்தில் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே செபுலோனின் நப்தலியின் குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. In the book of Judges chapter 5 verse 18 we read about Zebulun and Naphtali. செபுலோனும் நப்தலியும் போர்க்களத்து முனையிலே தங்கள் உயிரை எண்ணாமல் மரணத்துக்கு துணிந்து நின்றார்கள். Zebulun and Naphtali were a people that jeopardized their lives unto the death in the high places of the field. அங்கே முந்தின வசனங்களை வாசித்தால் மற்ற சகோதரர்கள் அவர்கள் எவ்விதமாக யுத்தத்தில் தோற்று போனதை குறித்து நாம் பார்க்கிறோம். As we read the previous verses there we understand as to how the other brethren were defeated in that battle. அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவர்கள் தோற்று போனார்கள். In the spiritual life they all were defeated. ஆனால் இந்த செபுலோனின் நப்தலியின் குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? But what's been mentioned about Zebulun and Naphtali here? அவர்கள் போர்க்களத்து முனையிலே தங்கள் உயிரையும் எண்ணாமல் மரணத்துக்கு துணிந்து நின்றார்கள். And they jeopardized their lives unto the death in the high places of the war field. இந்த ஆவிக்குரிய யுத்தத்தினுடைய முடிவு என்று சொல்வது ஒருவேளை மரணமாக இருக்கலாம். Sometimes the end of the spiritual battle could only be death. அவர்கள் மரணத்துக்கு துணிந்து நின்றார்கள். But then they were so courageous facing death. ஆகையினால்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னார், தன்னுடைய ஜீவனை அருமையாக எண்ணாது இந்த ஓட்டத்தை ஓட வேண்டும் என்று. And that is the reason why Lord Jesus said one must consider this life precious and run the life. தன்னுடைய ஜீவனை காத்துக்கொள்ள விரும்புகிறவன் அதை இழந்து போய் விடுவான். He who want to save his life will lose it.
இந்த ஜீவனை இழந்து போக விரும்புகிறவன் நித்திய ஜீவனை காத்துக்கொள்கிறான். But he who is ready to lose his life will preserve everlasting life. இந்த ஆவிக்குரிய யுத்தத்தில் நாம் ஒருவேளை மரணம் அடைய வேண்டியதாக இருக்கலாம். In the spiritual battle, sometimes it might so happen for us to face death. யுத்தத்தின் முடிவு மரணமாகத்தான் இருக்கும். The end of the battle will always be death. அப்போஸ்தலனாகிய பவுல் அதை குறித்து என்ன சொல்கிறான்? About that, Apostle Paul says, நான் நல்ல போராட்டத்தை போராடினேன், I have fought a good fight நான் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், and kept my faith, ஓட்டத்தை நான் முடித்தேன் என்று சொல்கிறார். and I finished my race. So இது முதல் says, எனக்கு நீதியின் கிட வைக்கப்பட்டிருக்கிறது. from henceforth I have the crown of righteousness kept for me. இந்த ஓட்டத்தினுடைய முடிவு என்ன? What is the end of this race? இந்த ஓட்டத்தினுடைய முடிவு மரணம். The end of this race is nothing but death. அந்த மரணம் எவ்விதமாக இருக்க வேண்டும்? How shall this death be? அது விசுவாசத்தை காத்துக்கொண்ட மரணமாக இருக்க வேண்டும். This must be the death in one in which the faith is kept. சில மரிக்கும் போது விசுவாசமே இல்லாமல் மரிப்பார்கள். There are some at the time of death die without having any faith. சில மரிக்கும் போது பரலோகத்தை குறித்த நம்பிக்கையே இல்லாமல் மரிப்பார்கள். There are some while dying will die without having any vision about heaven. சில மரிக்கும் போது நம்பிக்கையோடு மரிப்பார்கள். But there are some others while dying die with a great hope. சிலருடைய மரணம் நம்பிக்கையான மரணம். The death of some is the death of hope. இரும்புலிலே கடந்த நாட்களில் மரித்த அம்மச்சியை குறித்து சாட்சி சொன்னார்கள். அவர்கள் மிகவும் வியாதினால் முடியாமல் இருந்தார்கள். ஆனாலும் கடைசி நேரத்தில் ஜெபிக்கும் போது 2 கரங்களையும் உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி தன்னுடைய ஆத்துமாவை ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்தார்கள். In the past days when Ammachi had gone to be to the glory, it's been testified about her, she suffered so much, but finally at the end she lifted both of her hands, praised the Lord and surrendered herself. அன்றைக்கு தான் ஒரு ஆவிக்குரிய மனுஷனுடைய யுத்தத்தின் முடிவின் நாள். It is on that day, days like that is the end of a spiritual battle. நம்முடைய மரணம் விசுவாசத்தோடு கூடிய மரணமாக, நம்முடைய மரணம் ஒரு நிச்சயத்தோடு கூடியதான மரணமாக இல்லாவிட்டால் நாம் ஓடின ஓட்டம் எல்லாமே வீணாய் போய்விடும். If the end of our life is not the one that is faithful and hopeful, the race that we run would be unprofit. அதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதும்போது சொல்லுகிறார், புத்தி இல்லாத கலாத்தியர்களே, நீங்கள் பட்ட பாடுகள் எல்லாமே வீணாய் போயிற்றே என்று சொல்லுகிறார். And that is the reason why while writing to the Galatians, and Paul says, "Oh ye foolish Galatians, all your labor had been in vain." சாத்தான் நாம் பட்ட அத்தனை பாடுகளை ஒரே நிமிஷத்தில் வீணாக்கி விடுவான். Satan will make it to nothing all the labor that we toiled so far. நாம் செய்ததான இந்த ஜீவியம், The life that we lived, எத்தனையோ மணி நேரங்களில் நாம் தேவ சமூகத்தில் செலவழித்தது, the number of hours we spent in the presence of God, ஆண்டவருக்காக எவ்வளவோ ஊழியம் செய்தது, so much of ministries that we rendered unto the Lord, ஆண்டவருக்காக எவ்வளவோ காணிக்கைகளை செலுத்தினது, and the offerings that we offered unto God, எத்தனையோ மணி நேரங்கள் முழங்காலில் நின்றது, staying on the knees for so many number of hours, எத்தனையோ உபவாசங்கள், so many fastings, எத்தனையோ கண் விழிப்புகள், and so many awakings. இந்த வாழ்க்கைக்காக எவ்வளவோ பிரயாசப்பட்டிருக்கிறோம். And we have endeavored so much for this life. ஆனால் சாத்தான் ஒரே நிமிடத்தில் அத்தனையும் வீணாக்கி விடுவான். But Satan in a moment will waste everything away. புத்தி இல்லாத கலாத்தியரே, Oh ye foolish Galatians, நீங்கள் பட்ட பாடுகள் எல்லாம் வீணாய் போயிற்றே. all your labor been to vain. ஒரே நிமிஷத்தில் எல்லாவற்றையும் வீணாக்கி விடுவான். In a minute he will waste everything away. நம்முடைய பட்ட பாடுகள் வீணாய் போய்விடாதபடிக்கு நம் பட்ட பாடுகளுக்கு ஏற்ற பிரதிபலனை நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்றால் எப்போதும் யுத்த களத்தில் இருக்கிறதான ஒரு யுத்த வீரனை போல நாம் காணப்பட And வேண்டும். that is the reason why if at all we need to obtain the right recompense for all our labor and endeavors, we must always remain as vigilant like a soldier in a war front. செபுலூன் நப்தலியும் போர்க்களத்தின் முனையிலே துணிந்து நின்றார்கள். Zebulun and Naphtali were courageous in the war front. மரணத்துக்கு அவர்கள் துணிந்து நின்றார்கள். And they even jeopardized their own life. நம்முடைய ஜீவியத்தில் நாம் மரணத்தை கண்டு ஒருபோதும் பயப்படாதிருக்கிற ஜீவியம் தான் இந்த ஜீவிதம். This is the life wherein which we also fear nothing about death at all. ஒரு ஆவிக்குரிய மனிதன் பரிகரிக்க வேண்டியதான கடைசி சத்துரு மரணம். Death is the final enemy that a spiritual person will have to purge. மரணம் ஜெயமாக விழுங்கும் பொழுதுதான் நமக்கு ஜீவக்கிரீடம் கிடைக்கும். It is only as the death is swallowed up in victory we shall receive the crown of life. ஆகினால தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், And that is the reason why Lord Jesus himself said, நீங்கள் சரத்தை கொல்லவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். "Fear ye not unto them who can kill the body. நீங்கள் சரத்தை கொல்லவர்களுக்கு நீங்க பயப்பட வேண்டாம். Fear ye not at all unto those that can kill only body. உங்களுடைய ஆத்துமாவை நரகத்திலே போட வல்லவருக்கே நீங்கள் பயப்படுங்கள் என்று சொன்னார். But fear ye unto the Almighty who can push your soul to hell." எந்த மனுஷனும் நம்முடைய ஆத்துமா பிடிச்சு மரணத்துல போட முடியாது. No man will be able to cast our soul into hell. மனுஷர்கள் வேண்டுமா நம்மை கொலை செய்யலாம்.
Men probably will be able to slay us. நம்மை அவர்கள் கொண்டு போடலாம். They probably could murder. இந்த சரீரத்தை மாத்திரம் தான் கொல்ல முடியும். They could only kill this body. சாத்தான் இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரத்தை தான் கொல்ல முடிந்தது. And Satan was only able to destroy and kill the body of Jesus Christ. அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்கினார். But he swallowed up the death and மூன்றாம் நாளிலே victory. அவர் மரணத்தை ஜெயித்தவராக எழுந்திருந்தார். On the third day, having overcome death, he resurrected. மரணமே உன் கூரங்கே? Oh death, where is your sting? பாதாளமே உன் ஜெயமெங்கே? Oh hell, where is your victory? ஆம், இயேசு மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்த ஜெயவேந்தனாக இருக்கிறார். Lord Jesus is the overcomer that overcome both death and hell. இந்த சரீரத்தை கொல்ல வல்லவர்களுக்கு நீங்கள் பயப்படாதிருங்கள் என்று இயேசு சொன்னார். And that's the reason why Jesus said, fear ye not at all about those who can only kill the body. ஆகையால்தான் இயேசுவை பின்பற்றினதான ஆயிரமான யுத்த வீரர்கள் தங்களுடைய சரீர மரணத்தை பொறுப்படுத்தாதபடிக்கு இரத்த சாட்சியாக மரித்தார்கள். And that is the reason why thousands and thousands of soldiers that followed after Jesus, discounting their body, surrendered to be martyred. நாம் யுத்த களத்தில் நாம் துணிந்து நிற்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். We are people in the battlefront, will have to remain courageous. செபுலோன் நப்தலியும் போர்க்களத்து முனையிலே அவர்கள் துணிந்து நின்றார்கள். Zebulun and Naphtali have jeopardized their own life in the war தேவனுடைய front. பிள்ளையே, நீ மரணத்துக்கு துணிந்து நிற்பாயாக. Oh child of God, you shall also stand boldly for the death. உன்னுடைய யுத்த நாளில் ஒருபோது நீ முதுகு காட்டி விடாதே. On the day of your battle, you shall never show your back. எபிராயிம் யுத்த நாளில் முதுகு காட்டி விட்டான். But Ephraim had turned his back in the day of அவன் தான் war. ஒரு யுத்த வீரன். He was a warrior. அவன் வில் வீரனாக He இருந்தான். was a usher. அவன் யுத்த ஆயுதங்களை வைத்திருந்தான். And he had the weapons of war. ஆனால் யுத்த களத்திலே அவன் பின்னிட்டு திரும்பி விட்டான். But in the battlefront, he turned back. தன்னுடைய முதுகை காட்டி விட்டான். He showed his back. இந்த ஆவிக்குரிய யுத்தத்தில் ஒருபோது உன்னுடைய முதுகை நீ காட்டி விடாதே. In the spiritual war, you should never show your back. ஒரு யுத்த வீரனை போல நீ தைரியமாக நில்லு. Like a warrior, you shall courageously stand. இந்த யுத்தத்திலே ஜெயம் கொடுக்கும்படியாக நம்முடைய இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். In order to give us victory in the battle, our Lord Jesus is with யுத்தத்திலே அவர் us. நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறதான தேவன். He is God in this battle. Give us the victory. ஆம், நம்முடைய இயேசு தான் நமக்கு ஜெயம் கொடுக்கிறவர். Our Lord Jesus is the one who gives us the victory. ஆம், யுத்தம் நம்முடைய ஆண்டவருடையது. The battle belongs to our Lord. அவர்தான் யுத்தத்திலே சேனைகளின் தேவனாகிய கர்த்தர். For he in the battle is the captain of the அவர் host. நமக்காக யுத்தங்களை செய்கிறவர். He is the one who's waging all the wars. நமக்கு அவர் யுத்தம் செய்து ஜெயத்தை பெற்றுக் கொள்ளுகிறவர், கொடுக்கிறவர். He is the one who conduct our battles and give us the victory. யுத்தம் கர்த்தருடையது. The battle belongs to the Lord. ஜெயம் நம்முடையது. But the victory belongs to us. நம்முடைய யுத்தத்தில் ஒருபோது நமக்கு தோல்வி இல்லை. In our battles we never have failures. நம்முடைய யுத்தத்தை நம்முடைய ஆண்டவர் தான் நடத்துகிறார். Because our Lord is the one who's conducting all our wars. அல்லேலூயா. யுத்த களத்திலும் சேனை தலைவராம் யுத்தத்தில் யாதுமே தோல்வி வரவிடார். தோல்வி போல் தோன்றுகில் ஆத்திரமாயன்பர் தாங்கி நடத்துவார். சேனை தலைவராம் யாதுமே தோல்வி வரவிடார். யாதுமே தோல்வி வரவிடார். தோல்வி போல் தோன்றுகில் ஆத்திரமாயன்பர் தாங்கி நடத்துவார். அல்லேலூயா. Hallelujah. கிறிஸ்துவின் சிந்தையை நாம் ஆயுதமாக தரித்திருக்க Let வேண்டும். us therefore put on the mind of Christ as the arm. நம்முடைய ஆவிக்குரிய ஆயுதம் கிறிஸ்துவின் சிந்தை. Our spiritual weapon is the mind of Christ. கிறிஸ்துவின் சிந்தையை நாம் ஆயுதமாக தரித்துக் கொள்வோம் என்றால் யுத்தத்தில் ஒருபோது நாம் தோற்று போக If மாட்டோம். we put on the mind of Christ as our weapon in the wars, we will never be defeated. இல்லை என்றால் நமக்கு யுத்தம் வருகிற நேரத்திலே நாம் முதுகை காட்டி விடுவோம். Or else when the war comes, we will show our back. யுத்தம் வருகின்ற நேரத்திலே தான் நாம் துணிந்து நிற்க It வேண்டும். is only at the time
when the battle comes to us, we must stand bold. போராட்டங்கள், பிரச்சனைகள், சோதனைகள் இவைகளை கண்டெல்லாம் ஒருபோதும் நீ பயப்படாதே. Looking at the trials, temptations, difficulties and the struggles, you shall not be frightened. யுத்தத்திலே துணிந்து நில். But in the battle stand firm. உன்னுடைய ஆண்டவர் உன்னுடைய யுத்தத்தில் நிச்சயமாக உனக்கு ஜெயத்தை கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். In your battle, your Lord is able to give you that victory. எபிராயிம் என் தலையின் பலன். Ephraim is the strength of my head. கிறிஸ்து நம்முடைய தலையின் பலனாக இருக்கிறார். Christ is also the strength of our head. கிறிஸ்துவின் சிந்தை மாத்திரம் நமக்குள் இருக்கும் என்றால் சாத்தானுடைய வல்லமைகளை நாம் ஜெயமெடுக்க முடியும். If only the mind of Christ be in us, we would be able to prevail over the powers of Satan. கிறிஸ்துவின் சிந்தை நமக்குள் இருந்தால் கிறிஸ்துவினிடத்தில் சாத்தான் தோற்று போனது போல நம்மிடத்திலும் அவன் தோற்று போவான். If only we have the mind of Christ as to how Satan was defeated with Christ, he shall be defeated also with us. நாம் எப்போதும் கிறிஸ்துவை நாம் ஆயுதமாக தரித்துக் கொள்ள வேண்டும். Therefore we will have to put always Christ as our weapon on. ஒளியின் ஆயுதங்களை தரித்துக் கொண்டு இருளோடு நாம் யுத்தம் செய்ய வேண்டும். Putting on the weapons of the light, we need to fight against the darkness. ஒளிக்கு முன்பாக இருள் ஒருபோதும் நிற்க முடியாது. Before light, darkness shall never be able to withstand. கிறிஸ்துவுக்கு முன்பாக எந்த வல்லமையும் நிற்க முடியாது. Before Christ also no power could stand. காரணம் அவர் எல்லாவற்றையும் அவர் ஜெயித்ததான ஜெயவேந்தனாக இருக்கிறார். Because he is the victor and the overcomer who prevailed over all things. நம்முடைய இயேசு யூதா கோத்திரத்தின் சிங்கம். Our Lord Jesus is the Lion of Judah. நமக்குள் இருக்கிறவர் சிங்கம். The one in us is a lion. அவர் யூதா கோத்திரத்தின் சிங்கமானவர். And he is the Lion of Judah. நம்முடைய இயேசு யூதா கோத்திரத்தின் சிங்கமாக இருந்தால் Our Lord if only our Lord Jesus be the Lion of Judah, நாமும் கூட சிங்கத்தின் குட்டிகளாக இருக்கிறோம். we also are the cubs of lion. நமக்கு விரோதமாக எந்த வல்லமையும் போராட முடியாது. Against us therefore no power can strive. நாம் அதை சரியான விதத்தில் நாம் விளங்கிக் கொள்ளாதனாலே தான் பல காரியங்கள் நாம் பயப்படுகிறவர்களாக இருக்கிறோம். Just because we have not understood that rightly, on many occasions we are frightened. ஒரு கதை ஒன்று உண்டு. There is a story. ஒரு முனிவன் வனத்திலே அதிக நாட்கள் கதைன்னு சொன்ன பிறகு தான் கரெக்டா பாருங்க. அது வரைக்கும் வசனம் சொன்னா யாரும் கவனிக்கிறதில்லை. அவன் மிகுந்த தவம் இருந்து ஒரு வரத்தை பெற்றுக் கொண்டான். There was a hermit in a forest who after being on a meditation received a certain gift. அவனுக்கு பெரிய சக்தி வந்து விட்டது. And he received a great power. அப்பொழுது அவன் ஒரு எலியை பார்த்தான். And then he looked at a rat. அந்த எலி பயந்து நடுங்கிக் கொண்டே இருந்தது. And that rat was in fear, frightened. ஏன் இந்த எலி பயந்து நடுங்கிறது என்று அவன் கவனித்த போது, And then when he looked at as to why the rat is so frightened, அவனுக்கு பின்னாக ஒரு பூனை நின்று கொண்டிருந்தது. and there was one cat standing behind the rat. இந்த பூனையை பார்த்துதான் அந்த எலி பயந்து கொண்டது. It is only looking at the cat, the rat was in fear. அவன் யோசித்தான், இந்த எலியை பூனையாக மாற்றிவிட்டால் அதனுடைய பயம் எல்லாம் போய்விடும். And then he thought for a while, if I convert this rat to become a cat, then the fear will win. எலியை அவன் பூனையாக மாற்றினான். And therefore he turned the rat to become a cat. எலி இப்பொழுது பூனையாக மாறிவிட்டது. Now the rat is a cat. பூனையாக மாறின பின்பும் பார்த்தால் அது திரும்பவும் பயந்து கொண்டிருக்கிறது. Even after having had become a cat, now it's still being shaking. ஏன் பயப்படுது என்று சொல்லி பார்த்தால் அங்கே ஒரு நாய் நின்று கொண்டிருக்கிறது. Then he considered why this is in fear. Then he found out there was a dog behind. இந்த நாயை பார்த்தான் இந்த பூனை பயப்படுகிறது. Therefore, looking at the dog, now the cat is frightened. அந்த பூனையை நாயாக மாற்றிவிட்டால், And therefore, what if I convert the cat to become a dog? இந்த பூனையை அவன் நாயாக மாற்றினான். And therefore, he turned cat to become a dog. இது நாயாக மாறியது. It had become a dog now. இப்பொழுது அது பயந்து கொண்டிருந்தது. Even now, the body was shaking in fear. இப்பொழுது ஏன் பயப்படுகிறது? Then why is now its fear? அங்கே ஒரு நரி நின்று கொண்டிருக்கிறது. There was a fox standing. இந்த நரிக்கு இப்பொழுது நாய் பயப்படுகிறது. Now unto the fox the dog is scared. ஆகையினால இப்பொழுது அவன் யோசித்தான். Now therefore he thought, அதை நரியாக மாற்றினான். he turned that into to become a fox. நரியான பின்பு அது பயந்து கொண்டிருந்தது. Even after becoming a fox, that was trembling. காரணம் பின்னால ஒரு புலி நின்று கொண்டிருந்தது. Because there was a tiger behind. அதனால யோசித்தான், இதை புலியாக மாற்றி விடுவோம். And therefore he said, okay, now I will make him to become a tiger. அது புலியாக மாறியது எலி. Now the rat had become a tiger. அப்படி யோசித்தான், நீ புலியாக மாறிட்டு நீ எதற்குமே இது பயப்படாது. It had become a tiger now, therefore it won't be afraid of anything. ஏன்னா புலி ஆயிட்டு. It had become tiger now. அது தைரியமாக இருக்கும்னு யோசித்தான். He thought it would be courageous. ஆனா புலியான பின்பு அது பயந்து கொண்டே இருக்கிறது. But even after becoming a tiger, it was trembling. அவன் யோசித்தான், ஒருவேளை புலியான பிறகு இது பயப்படுறன்னு சொன்னா பின்னால இப்போ ஒருவேளை யானையோ இல்லைன்னா சிங்கம் வந்திருக்குமோன்னு யோசித்தான். He thought for a while, maybe an elephant or lion is behind the tiger. That's why he is trembling. புலி பயப்படனா சிங்கத்துக்கோ இல்ல யானைக்கோ தான் பயப்படணும். Because tiger would tremble only for two animals such as a lion or an elephant. ஆனா அங்கே அவர் பார்த்தபோது, But when he looked at, அங்கே எலி நின்று கொண்டிருந்தது. there was a rat standing. அது திரும்பமாக அங்கே பயப்பட ஆரம்பிக்கிறது. It began to tremble again. அப்படிதான் யோசித்தான், Then he thought,
இந்த எலி புலியானா கூட அதனுடைய மனது எலியாகத்தான் இருக்கிறது. Though the rat had become a tiger, the mind continued to be the mind of a rat. அதனால தான் திரும்பவும் பூனைக்கு பயப்படுகிறது. And that's the reason why it was afraid of a cat. எலிய புலியாக்குனாலும் பிரயோஜனம் இல்ல. It is of no use for rat to become a tiger. ஆனா உருவத்துல தான் அது பெரிய புலியா இருக்கு. It is only in the body like a huge tiger. ஆனா அதனுடைய உள்ளத்துக்குள்ள அது எலியா தான் இருக்கு. But in the heart it continues to be a little rat. நம்முடைய பயத்துக்கு அதான் காரணம். That is the reason for all our fear. நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். We are the children of God. நம்முடைய இயேசு யூதா கோத்திரத்தின் சிங்கம். Our Lord Jesus is the lion of the tribe of Judah. நாம் ஒரு ஆவிக்குரிய மனுஷர்கள். We are spiritual people. நாம் தேவனுடைய பிள்ளைகள். We are the children of God. அபிஷேகம் பெற்றவர்கள். Anointed. பல வருடங்களா விசுவாசிகளா இருக்கிறோம். Number of years as believers. ஆனா நாம் பயப்படுகிறோம். But then we fear. எல்லாத்துக்கும் பயப்படுகிறோம். Fear for all. ஏன் பயப்படுகிறோம்? Why? இன்னும் மனது மாறவில்லை. Mind hath not changed yet. உருவம் மாறி இருக்கிறது. Body has changed. வருஷம் ஆகிவிட்டது. So years have rolled by. வயதாயிட்டது. Age is gone. ஆனா இன்னும் மனது மாறல. Yet the mind is not changed. இன்னும் கிறிஸ்துவின் சிந்தை வரல. The mind of Christ has not come yet. ஆம், எபிராயிமின் தலையின் பலன். Yes, Ephraim is the strength of my head. அருமையான தேவனுடைய பிள்ளையே, Beloved child of God, இன்றைக்கு உன்னுடைய தலையின் பலனை புதுப்பித்துக் கொள்ளு. today you shall renew the strength of your mind. கிறிஸ்துவின் சிந்தையினால் உன்னை நிறைத்துக் கொள்ளு. And gird yourself with the mind of Christ. கிறிஸ்துவின் சிந்தையுடையவன் எதற்கும் பயப்பட மாட்டான். Those that have the mind of Christ be fearful for nothing. கிறிஸ்துவினுடைய ஆவி உனக்குள்ள வந்தால் எதை குறித்து நீ பயப்பட மாட்டாய். If the spirit of Christ come into you, you shall be afraid of nothing. இல்லை, நான் யுத்த நாள்ல நீ முதுகு காட்டி விடுவேன். Yes, on the day of battle you shall turn back. யுத்த நாள்ல நீ துணிந்து நிற்கிறதான எபிராயிமை போல நீ முதுகு காட்டுகிறவனாக அல்ல, செபுலோனையும் நப்தலியையும் போல யுத்த களத்திலே துணிந்து நிற்கிற யுத்த வீரனாக நீ மாறு. In the day of battle you shall not be like Ephraim showing the back, but be as Zebulun and Naphtali standing boldly in the war front. இந்த எபிராயிமுடைய பலவீனமாக 12 விஷயங்களை குறித்து நாம் பார்க்க முடியும். We can consider as to there are 12 reasons for the weakness of this Ephraim. ஆனால் இந்த 12 காரியத்தை நம்மால் பார்ப்பதற்கு நமக்கு நேரம் அனுமதிக்காது. But the time will not permit for us to consider all 12 now. ஆனாலும் எபிராயிமுடைய பலவீனமாக சொல்லப்பட்டிருக்கிற சில காரியங்களை நாம் பார்ப்போம். Nevertheless, let's consider a few things mentioned in the Bible about the weaknesses of Ephraim. எபிராயிம் யுத்த நாளிலே அவன் முதுகு காட்டக்கூடியவன். On the day of the battle he showed his back. இரண்டாவதாக அவனுடைய கிரீடம் பெருமையின் கிரீடமாம். And secondly, his crown is the crown of pride. நாம் ஏசாயாவின் தீர்க்கதரிசன புத்தகத்தின் 28ஆம் அதிகாரத்தின் 1ஆம் வசனத்திலும் 3ஆம் வசனத்திலும் வாசிக்கும்போது, Book of Isaiah chapter 28 verses 1 and 3. இப்ராஹிமுடைய வெறியரின் பெருமையான கிரீடத்துக்கு ஐயோ, மதுபானத்தால் மயக்கமடைந்தவர்களின் செழிப்பான பள்ளத்தாக்குடைய கொடுமுடியின் மேலுள்ள அலங்கார ஜோடிப்பு வாடிப்போகும் புஷ்பமே, இப்ராஹிமுடைய வெறியரின் பெருமையான கிரீடம் காலால் மிதித்து போடப்படும். Woe to the crown of pride, to the drunkards of Ephraim, whose glorious beauty is a fading flower, which are on the head of the fat valleys of them that are overcome with wine. The crown of pride, the drunkards of Ephraim, shall be trodden under feet. எபிராயினுடைய கிரீடம் என்ன? What is the crown of Ephraim? அவன் வைத்திருக்கிற கிரீடம் பெருமை என்கின்றதான கிரீடம். The crown that he was crowned with was the crown of pride. எபிராயிம் ஏசாயா 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது, In Isaiah chapter 50 verse 10 as we read, ஏசாயா 9:10, 9:10. The bricks are fallen down, but we will build with hewn stones. The sycamores are cut down, but we will change them into cedars. அகந்தையும் மனப்பெருமையுமாய் சொல்லுகிற எப்ராயிமரும் சமாரியாவின் குடிகளுமாகிய எல்லா ஜனத்துக்கும் அது தெரிய வரும். அகந்தை, மனப்பெருமை. It is the pride and the stoutness of heart. எபிராயிமுடைய வெறியரின் பெருமையான கிரீடத்திற்கு ஐயோ. And oh, unto the crown of pride, the drunkenness of Ephraim. நம்முடைய கிரீடம் பெருமையின் கிரீடம் அல்ல. Our crown is not the crown of pride. நமக்கு ஆண்டவர் சுட்ட போகிற கிரீடம் தாழ்மையான கிரீடம். The crown that the Lord is going to crown us with is the crown of humility. பெருமையினால் உண்டாகிற கிரீடம் அல்ல. It is not the crown of pride. பெருமையினால் ஒரு கிரீடம் நமக்கு உண்டானால் அதற்கு ஐயோ என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. And it is mentioned that if there is a crown of pride, oh. நேபுகாத்நேச்சார் ஒரு பெரிய சக்கரவர்த்தியாக இருந்தார். Nebuchadnezzar was a great emperor. ஆனால் அவனுக்குள்ள இந்த பெருமை உண்டான பொழுது, But then when pride came into him, தான் கட்டினதான அந்த நகரத்தை குறித்து அவனுக்கு பெருமை உண்டாயிற்று. looking at the city that he built, he was proud. தான் உண்டாக்கினதான அந்த தொங்கு தோட்டங்களை குறித்து நான் உண்டாக்கினதான என்று அவன் சொன்னான். And looking at the hanging gardens, he said, the gardens that I have built, நான் கட்டின மகா பெரிய பாபிலோன், this great Babylon which I have built.
அவனுடைய ராஜ்யபாரத்திலிருந்து தள்ளப்பட்டு விட்டான். and he was cast right away from the kingdom. நம்முடைய கிரீடங்கள் பெருமையினால் உண்டான கிரீடமாக இருக்கக்கூடாது. Therefore our crowns must not be the ones that are proud. கர்த்தருடைய வைத்திருக்கிற இடத்துல ஒருபோதும் அது பெருமையின் கிரீடமாக மாறிவிடக் கூடாது. In the place where God kept you, that should not become the crown of pride. கர்த்தருடைய ஆசீர்வதித்திருக்கலாம். The Lord may have blessed you, கர்த்தருடைய ஒரு மேன்மையான இடத்துல வைத்திருக்கலாம். and the Lord may have kept you a very high estate. ஆனா உன் தலையில ஆண்டவர் கிரீடத்தை வைத்திருக்கலாம். In your head perhaps the Lord kept a crown, ஆனா உனக்கு கிரீடம் இருக்கிறதே தெரியக்கூடாது. but it must not at all be seen that you have a crown. கர்த்தருடைய எவ்வளவு ஆசீர்வதித்திருக்கலாம். How much more the Lord may have blessed you, உனக்கு நல்ல பதவிகளை கொடுத்திருக்கலாம். may have given you good positions, நல்ல படிப்பை கொடுத்திருக்கலாம். may have given you good education, நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்கலாம். may have given you a good life, நல்ல குடும்பத்தை கொடுத்திருக்கலாம். perhaps a good family. கர்த்தர் உனக்கு எல்லாவற்றையும் ஆசீர்வாதமாக உன் தலையில வைத்திருப்பார். Where adventure, the Lord kept everything over your head as a blessing. ஆனா உனக்கு ஆசீர்வாதங்கள் இருக்கிறதே தெரியக்கூடாது. Nevertheless, it must not be seen at all you have those உன் தலையில blessings. ஆண்டவர் வச்சிருக்கிற அந்த கிரீடம் தெரியவே தெரியக்கூடாது. The crown God kept over your head must be invisible. அது இந்த பூமியில மறைந்தே இருக்க வேண்டும். In the earth, it must not appear. அது ஒரு தாழ்மையின் கிரீடமாக இருக்க வேண்டும். That should be the crown of humility. அகாஸ்வேரு ராஜாவுடைய பட்டத்து ஸ்திரியாக வஸ்தி இருந்தாள். The crown queen of King Ahasuerus was Queen Vashti. அவள் ஒரு பட்டத்து ஸ்திரியாக ஒரு பெரிய ஸ்தானத்தில் இருந்தாள். And she was a crown queen. She was in a lofty estate. ஆனால் அது அவளுக்கு ஒரு பெருமையாக மாறிவிட்டது. But then that turned out to be a matter of pride for her. எந்த ராஜா அவனுக்கு கிரீடத்தை சூடினானோ, That very king who crowned her, அந்த ராஜா அவளை கூப்பிட்டபோது சொன்னா வரமாட்டேன்னு சொன்னான். when that king summoned her, she said, I will not come. அவளுக்கு கிரீடம் விழுந்து விட்டது. As a result of that, her crown fell down. எப்ராஹிமினுடைய அந்த கிரீடம் பெருமையின் கிரீடம். The crown of Ephraim was a crown of pride. எப்ராஹிம் ஒரு விசேஷமான ஆசீர்வதிக்கப்பட்டவன். Ephraim had a very unique blessing. அதற்காக அவன் பெருமையாக இருக்க கூடாது. Because of that, he must not have been proud. ஆண்டவர் உன்னை எவ்வளவு ஆசீர்வதிக்கிறாரோ அவ்வளவு நீ உன்னை தாழ்த்த வேண்டும். How much more God bless you, so much so you should humble yourself. நீ எவ்வளவு உன்னை தாழ்த்தி கொண்டே இருக்கிறாயோ அந்த அளவுக்கு அவர் உன்னை ஆசீர்வதித்து கொண்டே இருப்பார். How much more you humble yourself, so much more the Lord will keep blessing. ஆண்டவர் உன்னை எதிர்த்து நிற்பார் என்று சொன்னால், If the Lord would himself resist you, ஒரு பாவிக்கு அல்ல, not unto a sinner, ஒரு பாவிக்கு ஆண்டவர் எதிர்த்து நிற்கிறது இல்ல. not unto a sinner the Lord never resists. ஒரு தவறு செய்தவன், ஒரு குற்றம் குறை உள்ளவனை ஆண்டவர் எதிர்த்து நிற்கிறது இல்ல. The Lord does not resist the one with error and faults. அவனுடைய பலவீனம் அவருக்கு தெரியும். The Lord knows of his weakness. அவருடைய மாம்சத்தில் நம்மை போல பாடுபட்ட வந்தவர். For he had come in the flesh to suffer like any one of us. அதெல்லாம் ஆண்டவர் மன்னிச்சிடுவார். And therefore the Lord will forgive all of that. அவனுக்கு இரக்கம் கிடைச்சிரும். And he would find his mercy. ஆனா யாருக்கு ஆண்டவர் எதிர்த்து நிற்பாரோ, But unto whom the Lord will resist, நீ ஒரு பெருமைக்காரனாக இருந்தால், if you are proud, நீ ஆண்டவருக்கு எதிரியாக மாறி விடுவாய். you become an enemy to the Lord. உன் ஆண்டவர் எதிர்க்க ஆரம்பித்து விடுவார். And then the Lord will begin himself to come பெருமை to you. உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். For unto the proud the Lord resists. தாழ்மை உள்ளவர்களுக்கு ஆண்டவர் கிருபை அளிக்கிறார். But unto the humble the Lord gives grace. உன் ஆண்டவர் எவ்வளவு ஆசீர்வதித்திருக்கிறார் அவ்வளவு தாழ்த்து. How much more your Lord had blessed you, so much you should humble yourself. கர்த்தர் உன்னை எவ்வளவு உயர்த்தி வைத்திருக்கிறாரோ அவ்வளவாக உன்னை நீ தாழ்த்திக் கொள்ளு. How much more the Lord has exalted you, so much so you should humble yourself. உன் கிரீடம் தெரிய வேண்டாம் வெளியே. Your crown must never be visible. பெருமையின் கிரீடத்தை காண்பிக்காத. Never display your crown of pride. சில கொஞ்சம் வந்துட்டா போதும் அதையே சொல்லிக் கொண்டிருப்பாங்க. There are some when they receive a little they will keep bursting. அதற்கு பெருமை. That is pride. ஒரு சிறிய காரியம் கிடைத்து விட்டால் அதை குறித்து ஒரு பெருமை உண்டாகும். When they receive a little thing they will have a great proud about it. எல்லாரும் கிடைக்காத ஒன்று நமக்கு கிடைத்து விட்டால் உடனடியாக ஒரு பெருமை உண்டாகும். When something that you receive that no one else did, you are so proud immediately. ஆம், நாம் தேவனுக்கு முன்பாக பெருமைப்பட ஒன்றுமில்லை. Before the Lord we have nothing to be proud. ஒரு பழமொழி சொல்வார்கள், There is a saying, சிட்டுக்குருவி முட்டையிட்டதான் தன்னை தானே மெச்சி கொண்டதாம் என்று. little sparrow laid a egg and he appreciated herself. சிட்டுக்குருவி எவ்வளவு பெரிய முட்டை இருக்கும்? How big egg a sparrow would have laid? அது ஒரு சின்ன குருவி. And that's a very small bird. அதனுடைய முட்டை தான் எல்லா முட்டையை காட்டிலும் ஒரு சின்ன முட்டை. And the egg thereof of that bird is the smallest of all eggs. ஆனா முட்டையிட்ட போது முட்டையை பார்த்து பார்த்து மெச்சி கொண்டதாம். But after laying that egg, looking at the egg, she was appreciating her own self. எவ்வளவு பெரிய முட்டை போட்டேன். I laid such a large egg. நீ எவ்வளவு பெரிய முட்டை போட்டேன்னு பார்த்தா ஆண்டவர் வாழ்க்கையை பெரிய முட்டை போட்டுருவார். If you think that you laid a big egg, then the Lord will also lay another big egg on your life. எல்லாமே பூஜ்யமாக்கி விடுவார். And everything the Lord will
convert to zero. உன்னுடைய வாழ்க்கையில எதை குறித்துமே நீ பெருமை அடையாத. Therefore, in your life about nothing be proud. எல்லாம் அவராலே வந்தது. For all things have come because of him. கொடுத்தவர் எடுத்துக்கொள்வார். The one who had given can take away. யோபு சொல்றா கத்த கொடுத்தா கத்த எடுத்துக்கொண்டார். That's the reason why Job said God gave and God took away. நீ ஆண்டு கொடுத்ததுல பெருமையா இருந்தா அவர் எடுத்துக்கொள்வார். Therefore, if you remain proud in what God had given, then the Lord can take that away. நீ ஆண்டு கொடுத்ததுல இன்னுமாய் தாழ்மையாக இருப்பாய் என்றால் இன்னும் அவர் கொடுத்துக்கொண்டே இருப்பார். On the contrary, if you remain humble more and more in what gave, the Lord shall add more and more. எபிராயீமுடைய தலையில ஒரு பெருமையான கிரீடம் இருந்தது. Upon the head of Ephraim was a crown that was a crown of pride. உன்னுடைய தலையில கிரீடம் இருக்கா? Is there a crown on your head? உன்னுடைய தலையில கிரீடத்தை வைத்திருக்கிறாயா? Do you have a crown on your head? அருமையான தேவனுடைய பிள்ளையே, Beloved child of God, இந்த பூமியிலே நமக்கு கிரீடம் இல்லை. in this earth we have no crown. நித்தியத்தில் ஆண்டவர் நமக்கு ஒரு கிரீடத்தை வைத்திருக்கிறார். But in the eternity God had kept a crown for us. அதைத்தான் பவுல் சொல்கிறார், இது முதல் எனக்கு நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. That's why Paul says, henceforth I have a crown of righteousness kept for me. நீதி உள்ள நியாயாதிபதியாகிய அவர் அதை அந்நாளிலே எனக்கு தந்தருளுவார். The righteous judge on that day shall give that to me. எனக்கு மாத்திரமல்ல, அவருடைய பிரசன்னத்தை விரும்புகின்ற யாவருக்கும் அதை அவர் அந்நாளிலே தந்தருளுவார். It's not only for me but everyone that loveth his appearance, to them all he will give on the day. நம்முடைய கிரீடம் நித்தியமான கிரீடம். Our crown is an ever abiding crown. இந்த பூமியில எதை குறித்து நாம் பெருமைப்பட வேண்டாம். Therefore let's not be proud about anything on this earth. ஆண்டவர் நமக்கு இந்த பூமியிலே கொடுத்திருக்கிற அத்தனையும் மாயை. Everything the Lord had given unto us on the earth is but vanity. சாலமோன் ராஜாவுக்கு கொடுக்காத ஒன்றை நமக்கு ஆண்டவர் கொடுக்கவில்லை. The Lord had not given us a single thing that he had not given to King Solomon. அவருடைய மனதில் என்னெல்லாம் விரும்பினாரோ அதெல்லாம் கொடுத்தார். Whatever the mind of Solomon desired, did God give him. அவனுக்கு பெற்றுக்கொள்ளாத ஒன்றுமே இல்லை. There is nothing that he did not obtain. அவன் அடையாத ஆசீர்வாதம் ஒன்றுமே இல்லை. There is no blessing that he had not received. எதெல்லாம் நினைச்சானோ அதெல்லாம் ஆண்டவர் கொடுத்தார். Whatever he thought, God gave him. எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டதான அந்த ஞானி என்ன சொல்லுகிறார்? What did that wise man who received everything says finally? எல்லாம் மாயை. All things are vanity. எல்லாமே மாயை. Everything is vanity. எல்லா மாயையும் மனதுக்கு சஞ்சலமாக இருக்கிறது. Everything is vanity and vexation to the spirit. மாயை மாயை மாயை. Vanity, vanity and vanity. காண்கிறவைகள் எல்லாமே மாயை. Everything visible is vanity. காணாதவைகள் தான் நித்தியமானவைகள். But those things that are invisible or eternal. இந்த பூமியிலே நாம் ஒன்றை குறித்தும் பெருமை அடைய வேண்டாம். Therefore let's not be proud about anything while on the earth. இன்றைக்கு உனக்குள்ளே இந்த எபிராயீமை போல பெருமையின் கிரீடம் உன் தலையிலே இருக்கும் என்றால் அந்த கிரீடத்தை நீ கலட்டி எறிந்துவிட்டு தாழ்மையின் கிரீடத்தை அணிந்து கொள். If at all peradventure you also have the crown of pride like Ephraim, today you shall cast it off and become and humble yourself. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பிதா கொடுத்த கிரீடம் என்ன பூமியிலே? What is the crown that our Father had given to our Lord Jesus while he was on the earth? அவருடைய தலையிலே என்ன கிரீடத்தை வைத்தார்? What crown God kept upon his head? அவர் எவ்வளவு ஊழியத்தை செய்து முடிக்கும்போது பிதா அவருக்கு என்ன கிரீடம் கொடுத்தார் பூமியிலே? After finishing so many ministries, at the end what crown God gave him on the earth? அவர் என்ன கிரீடத்தை பெற்றுக்கொண்டார்? What crown he received? சொல்லுங்கள் Please. எது? என்ன கிரீடம்? என்ன கிரீடம்? முட்கிரீடத்தை பெற்றுக்கொண்டார். He received the crown of thorns. அவருடைய தலையிலே முட்கிரீடம் சூட்டப்பட்டது. Upon his head they kept the crown of thorns. இந்த பூமியிலே அவருக்கு முட்கிரீடத்தை தான் பிதா கொடுத்தார். On the earth God gave him only the crown of thorns. நம்முடைய ஜீவிதத்திலும் கூட முட்கிரீடத்தை ஆண்டவர் கொடுப்பார். In our life also God gave crown of thorns. ஏன் முட்கிரீடம்? Why crown of thorns? பவுல் என்ன சொல்கிறார்? What does Paul say? இது என்னை குட்டுகிற சாத்தானுடைய தூதன். This is an angel of Satan to prick me. ஏன் நான் குட்டும்படியாக இந்த முள்ளை வச்சிருக்கிறார்? Why God kept this? In order that I may be bouted. நான் அடைந்திருக்கிறதான இந்த மேன்மையை குறித்து நான் உயர்த்தாதபடிக்கு, lest I should exalt myself about the greatness I obtained. எனக்கு ஆண்டவர் மேன்மையான அனுபவத்தை கொடுத்திருக்கிறார். The Lord had given me the great things. மேன்மையான ஆவிக்குரிய அனுபவத்தை கத்த Had கொடுத்திருக்கிறார். given me very great spiritual experiences. நான் மூன்றாம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டவன். I am the one taken up unto the third heavens. விசேஷமான ஆவிக்குரிய அனுபவங்களை பெற்றிருந்தான். He did receive very special spiritual experiences. அவனுக்கு பெருமை வந்து விடக்கூடாது என்பதற்காக, lest he should become proud. அந்த பலவீனம் என்னை குட்டுகிறதான சாத்தானுடைய தூதன். And he says that weakness is the thorn of Satan to keep pricking me. ஏன் உன்னுடைய வாழ்க்கையில் அந்த முள்ளு? Why the thorn in our life? ஏன் முட்கிரீடம்? Why the crown of thorns? எப்பொழுது ஏன் நீ குத்தப்பட்டு கொண்டே இருக்கிற? Why are you constantly being pricked?
ஏன் ஆண்டவர் அப்படி செய்தார்? Why did the Lord do so? நீ உன்னை உயர்த்தாதபடிக்கு, Lest you should exalt yourself, உன்னை தாழ்த்திக் கொள்வதற்காக. that you may humble yourself. அதனாலதான் அந்த முட்கிரீடம். That's why the crown of thorns. பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனாகிய கிறிஸ்துவுக்கு முட்கிரீடம் சூடுவதற்கு அனுமதித்தார். God the Father permitted that his son be crowned with a crown of thorns. அவள் முட்கிரீடத்தை சூட்டினவராக நமக்காக சிலுவையிலே மரித்தார். As the one crowned with a crown of thorns, he died for us on the cross. நம்முடைய ஜீவியத்திலே நமக்கு பெருமை வந்து விடாதபடிக்கு, மேட்டிமை வந்து விடாதபடிக்கு, மனமேட்டிமை உண்டாவதற்காக ஆண்டு சில முள்ளுகளை நம்முடைய வாழ்க்கையில வைத்திருக்கிறார். Lest pride, boasting and the haughtiness of mind would ever come into life, the Lord had kept certain thorns in our life. அது குத்திக்கொண்டே இருக்கும். And that will be keep pricking us. அதிலிருந்து விடுதலை இல்ல. There is no deliverance from that. பவுல் கேட்டார், எனக்கு விடுதலை தாரும். Paul requested, give me the freedom. ஆண்டு சொன்னா, என் கிருபை உனக்கு போதும். But then the Lord said, my grace is sufficient for என் you. கிருபை உனக்கு போதும். My grace is sufficient for you. அது குத்திட்டே தான் இருக்கும். That will be keep pricking you. அது குட்டி கொண்டே இருந்தாதான் நீ வந்து என்னை சண்டடைய முடியும். That would be keep buffeting you, but only that happens you would be able to reach me. நீ பெருமைக்கு இடம் கொடுத்து விடாதபடிக்கு, Lest you should give room for pride ever. ஆண்டு சில தாழ்மையின் பாதையை நம்முடைய வாழ்க்கையில வைத்திருப்பார். The Lord would have permitted certain parts of humility in our life. நாம் அதை அறிந்து கொண்டு ஆண்டுடைய சமூகத்திலே, ஆண்டவரே என்னுடைய பலவீனத்திலே உம்முடைய பலன் பூர்ணமாக விளங்கட்டும் என்று நாம் கேட்போம். Understanding that we will have to beckon of the Lord, Lord, in my weaknesses may your strength be made perfect. I humble myself. எபிராயீமுடைய அந்த பெருமையின் கிரீடத்துக்கு நாம் இடம் கொடுத்து விட வேண்டாம். Let us not give room for the crown of pride of Ephraim in our life. நம்முடைய இயேசு தாழ்மையுள்ளவராக இருந்தார். Our Lord Jesus been all humble. அடுத்தபடியாக இந்த எபிராயீமை குறித்து நாம் என்ன வாசிக்கிறோம்? Subsequently, what else we further read about Ephraim? ஓசியாவின் புத்தகத்தில் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, Book of Hosea chapter 7 verse 8. எப்ராயிம் அந்நிய ஜனங்களோட கலந்திருக்கிறான், எப்ராயிம் திருப்பி போடாத அப்பம். Ephraim, he hath mixed himself among the people. Ephraim is a cake not turned. இந்த எபிராயீமை குறித்து நாம் என்ன வாசிக்கிறோம்? What is that we read here about Ephraim? எபிராயிம் ஒரு திருப்பி போடப்படாத ஒரு அப்பம் என்று சொல்றார். He is a cake not turned. ஒரு திருப்பி போடப்படாத ஒரு அப்பம். He is a cake not turned. எபிராயிம் ஒரு திருப்பி போடப்படாத ஒரு அப்பமாக இருக்கிறான். Ephraim is therefore a cake not turned. அப்பத்தை திருப்பி போடவில்லை என்றால், If the cake is not turned, ஒன்று அது சரியாது வேகாது இருக்க வேண்டும். it would not be boiled well. இல்லை என்றால் அது ஒரு பக்கமாக அது கருகிவிடும். Yes, it would be overcooked on one side. சரியான திருப்பி போடப்படாத ஒரு அப்பத்தை போல அவன் காணப்படுகிறான். And thus he was seen as a cake not turned in a right manner. பாஸ்டர் பெஞ்சமின் அவர்கள் பிரசங்கத்தை நான் கேட்டேன். I was once listening to the messages of Pastor Benjamin. லாமேக் அதுக்கு இன்டர்பிரேஷன் பண்றார். Brother Lamech is interpreting for that. இந்த வசனத்தை அவர் சொல்லுகிறார். He is saying this particular verse. கெல்லிஸ் என்கிறதான சட்டியிலே கிடைக்கிற திருப்பி போடப்படாத அப்பங்களே அப்படிங்கிறார். And he is calling the cakes that are not turned in the vessel called Kelly's. எத்தனையோ வருஷம் இந்த கெல்லி சபையில கிடக்குறீங்க. You are here in this Kelly's church for number of years. ஆனா நீங்க திருப்பி போடப்படாத அப்பத்தை போல இருக்கிறீங்க. But you are like the cake not turned. அவர் சொல்லி எத்தனையோ வருஷம் ஆச்சு. He after himself saying that so many years have gone by. அதை நானும் தான் திரும்ப சொல்றேன். I am repeating that once again. நீங்கள் திருப்பி போடப்படாத அப்பத்தை போல தான் இருக்கிறீங்க. You are still like cakes not turned. எபிராயிம் திருப்பி போடப்படாத ஒரு அப்பம். Ephraim is a cake not turned. நம்ம சொல்லுவோம், சில பார்த்து சொல்லுவோம், சரியான அறவேக்காடா இருக்கானு. And some people will say, well, he is half baked. நம்மள பலரும் கூட ஒரு அறவேக்காடா தான் இருக்கிறோம். Many of us are still half baked amongst us. திருப்பி போடப்படாத ஒரு அப்பத்தை போல இருக்கிறோம். And we are like the cake not turned. எதிலுமே ஒரு சரியான அனுபவத்தை நாம் அடைந்து கொள்ளவில்லை. In nothing we have received a perfect experience. அறிய வேண்டிய பிரகாரமா ஒன்றுமே அறியவில்லை. Have not known anything in the manner in which we must have known. எதையுமே சரியாக தெரிந்து கொள்ளல. We have not learned anything in the right way. ஆனா எல்லாம் தெரிந்தது போல இருக்கிறோம். But act as if we have known all. முழுமையாக எதையுமே அறிந்து கொள்ளவில்லை. Have not known all things complete, anything complete. எதிலுமே முழுமை உண்டாகவில்லை. There is no perfection in anything. எதிலும் பூர்ணம் உண்டாகவில்லை. Have not become perfect in anything. எபிராயிம் ஒரு திருப்பி போடப்படாத ஒரு அப்பத்தை போல காணப்படுகிறான். Ephraim is seen as a cake not turned. நாம் சரியான வேகவில்லை. He is not burnt well. நம்முடைய ஜீவியத்திலே நாம் சரியான ஒரு இடத்தை நாம் அடைந்து கொள்ள வேண்டும். We will have to receive the right experience in our life. நாம் திருப்பி போடப்படாத ஒரு அப்பத்தை போல காணப்படுவதல்ல. It is not
not that we are seen as the cake not turned. பாதி அறிந்து பாதி அறியாது இருக்கிறதல்ல. Not that we have known some and not knowing the rest. கொஞ்சம் புரிந்து இன்னும் கொஞ்சம் புரியாமல் இருப்பதல்ல. Not that we understood some and not understanding the rest. கொஞ்சம் அடைந்து இன்னும் மற்றதை அடையாமல் இருப்பதல்ல. Not that we obtained some and not obtained the rest. ஆம், சரியாக வெந்ததான ஒரு அப்பத்தை போல நாம் காணப்பட வேண்டும். We must be seen as the bread, a cake that is cooked very well. அந்த அப்பம் தான் தேவ சமூகத்து மேஜைக்கு கடந்து போக முடியும். Only that kind of the bread will be able to cake could come to the table of the Lord. வேகாத அப்பத்தை தேவ சமூகத்து மேஜையில் வைக்க முடியாது. And the bread, the cake that's not cooked well cannot be kept upon the table of the Lord. ஆம், உன்னை தேவன் தம்முடைய சன்னிதானத்திலே கொண்டு போய் வைக்க வேண்டும் என்றால், If at all the Lord need to bring you unto his own presence, நீ ஒரு முழுமையான வெந்த அப்பத்தை போல காணப்பட you வேண்டும். must be seen as a cake that is cooked very well. நம்முடைய ஜீவியத்திலே நாம் எல்லாவற்றையும் நாம் அடைய வேண்டிய அனுபவத்தை நாம் அடைந்து கொள்ள வேண்டும். In our life we need to receive all experiences that we must have to receive. நாம் எதெல்லாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமோ அதெல்லாம் பெற்றுக்கொள்ளணும். Whatsoever or the things that we need to receive, that we will have to receive. நாம் ஒரு அரைகுறையான வேக்காட்டுக்காரரை போல் நடந்து கொள்வதல்ல. It is not that we conduct ourselves as a half-baked people, அது ருசி இல்லாத அப்பம், and that will be our tasteless cake, சாப்பிட முடியாத அப்பம், cake that one cannot eat, கருகி போன அப்பம், and cake that is overcooked, வேகாத அப்பம், cake that's not baked, மற்றவர்களுக்கு பிரயோஜனம் இல்லாத அப்பம். cake that's not useful for others, அந்த அப்பத்தை புசிக்க முடியாது. and no one would be able to eat the cake, அதை குப்பையில தான் போடணும். and that finally will have to be cast to the trash. எப்ராயிம் ஒரு திருப்பி போடப்படாத அப்பத்தை போல இருந்தான். Ephraim was thus seen as a cake that's not turned, காரணம் எப்ராயிம் அந்நிய ஜனங்களோடு அவன் கலந்திருக்கிறான். because he mixed up with the heathens, அவனுடைய வாழ்க்கை பாதி தேவனோடு பாதி அந்நிய ஜனத்தோடு. and his life is half with the Lord and half with the other people, அவனுடைய ஜீவியமானது ஒரு திருப்பி போடப்படாத அப்பத்தை போல காணப்பட்டதாம். and that is how his life was seen as the cake that is not turned. உன்னுடைய வாழ்க்கையானது ஒரு திருப்பி போடப்படாத ஒரு அப்பத்தை போல் நடந்து கொள்ளாதே. In your life you should not conduct yourself as a cake that's not turned. ஆம், உன்னுடைய சத்தியத்தை குறித்தான் ஒரு சரியான சாட்சியின் ஜீவிதம் உனக்குள்ள இருக்கட்டும். About the truth that you have known, you should have a meet life of witness. உன்னை பார்க்கிறவங்க ஒரு திருப்பி போடப்படாத ஒரு அப்பத்தை போல உன்னை பார்க்க வேண்டாம். And everyone that is looking at you must not look at you as a cake that's not turned, ஒரு முழுமையான ஆவிக்குரிய மனிதனாக, as a full spiritual person, ஒரு சாட்சியுள்ள ஜீவியத்தை செய்கிறவனாக as the one that live a life of witness. உன்னுடைய ஜீவிதம் காணப்படட்டும். Your life must be seen. அடுத்ததாக ஓசியா 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே எபிராயீம் குறித்து சொல்லப்பட்டிருக்கிற மற்றொரு விஷயத்தை நாம் பார்க்கிறோம். Subsequently, in the book of Hosea chapter 7 verse 11, we read about another edict about Ephraim. எப்ராயிம் பேதையான புறாவை போல இருக்கிறான், அவனுக்கு புத்தி இல்லை. எகிப்தியனை கூப்பிடுகிறார்கள், அசிரியண்டத்துக்கும் போகிறார்கள். Ephraim also is like a silly dove without heart. They call to Egypt, go to Assyria. இந்த எபிராயிமுடைய மற்றொரு பலவீனம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. Another weakness of Ephraim is mentioned here. இந்த எபிராயிம் ஒரு பேதையான ஒரு புறாவை போல இருக்கிறான். Ephraim is also like a silly dove. ஒரு பேதையான புறா. He is a silly dove. ஒன்றும் தெரியாதவன். Knows nothing. அவனுக்கு புத்தி இல்ல. He has no heart. ஒரு புத்தி இல்லாத ஒரு பேதை போல காணப்படுகிறான். And he is seen as a silly person having no ஒரு understanding. பேதையான புறாவை போல இருக்கிறான். And he is like a silly dove. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களை குறித்து என்ன சொன்னார்? About such what did Lord Jesus say? நான் ஆடுகளை ஓநாய்களுக்குள்ள அனுப்புறது போல நான் உங்களை அனுப்புகிறேன். I am sending the sheep in the midst of wolves, so do I you. நீங்கள் புறாக்களை போல கபடற்றவர்களாருங்கள். You be guileless as the dove, அதேவேளை நீங்கள் சர்ப்பத்தை போல வினா உள்ளவர்களாக இருங்கள். but at the same time be ye wise as a serpent. ஒரு பேதையை போல அல்ல, Not as silly, நீ சர்ப்பத்தை போல வினா உள்ளவனாக இரு. but be like a serpent wise. புறாக்களை போல கபடற்றவர்களாக இருங்கள். But be also guileless as a dove, ஒரு புத்தியும் இல்லாதவர்களை போல இருக்க வேண்டாம். but be not as the one that have no understanding at all. எபிராயிமுக்கு புத்தி இல்ல. Now Ephraim has no understanding, ஒரு பேதையான புறாவை போல இருக்கிறான். and he is like a silly dove. ஒரு பேதையான புறாவை போல உன்னுடைய வாழ்க்கை இருக்கிறதா? Is your life like a silly dove? நீ கபடற்றதான புறாவை போல இரு. But you should be like a guileless dove. புத்தி இல்லாத அறிவில்லாத ஒரு புறாவை போல இருக்க வேண்டாம். But be not like a dove without understanding and knowledge. அது சீக்கிரமாக சத்துருடத்தில் அகப்பட்டுக் கொள்ளும். Very quickly thou will be caught in the hands of an enemy. நீ பேதையாக இருந்தால், If you are silly, நீ ஓநாய்களுக்கு தப்பித்துக் கொள்ள முடியாது. you cannot escape also the wolves. நாம் ஓநாய்கள் நிறைந்த உலகத்தில் இருக்கிறோம். We are in the world filled with wolves. நீ ஆடு, ஆனா ஆண்டு சொல்ல உன்னை ஓநாய்களுக்குள்ள அனுப்புறது போல உன்னை அனுப்புறேன். You
were a sheep, but then the Lord says, I send you as I send in the midst of wolves. நீ ஜாக்கிரதையாக இரு. You be diligent, சர்ப்பத்தை போல வினாவுள்ளவனாக இரு. be as wise as a serpent. சர்ப்பம் எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கு. See as to how diligent and careful a புறாவை போல serpent நீ is. பேதையாக இருக்காத. Be not silly like a dove. சர்ப்பம் எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கிறது. See as to how alert is a serpent. ஒரு சின்ன சத்தம் கேட்டா கூட எவ்வளவு அலர்ட் ஆயிருது. At a very slight noise, it becomes quickly alerted. எவ்வளவு வேகமாக போய் தன்னை தப்பித்துக் As கொள்கிறது. to how swiftly then it withers to escape. ஒரு சர்ப்பத்தை போல என்று ஆண்டவர் சொல்கிறார். And that's the reason why the Lord says, be as wise as a serpent. உன்னுடைய வாழ்க்கை ஒரு பேதையான புறாவை போல இருக்கிறதா? Is your life like a silly dove? இல்லை என்றால் சர்ப்பத்தை போல வினா உள்ளவனாக ஜாக்கிரதை உள்ளவனாக எச்சரிக்கை உள்ளவனாக இருக்கிறாயா? Or else like a serpent, alert, wise and diligent? இங்கே எபிராயிமோ ஒரு பேதையான புறாவை போல காணப்படுகிறான். Here Ephraim is seen as a silly dove. எபிராயிம் எவ்வளவு விசேஷமானவன். How special Ephraim was. தேவனால் அவன் விசேஷமானவனாக தெரிந்து கொள்ளப்பட்டவன். He was chosen to be exclusive by God himself. ஆனால் ஒரு பேதையான புறாவை போல இருக்கிறான். But then now he is as a silly dove. ஓசியா 11ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே இந்த எபிராயிமை குறித்து மற்றொரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. Yet another thing is mentioned about this Ephraim in the book of Hosea chapter 11 verse 12. எப்ராயிமர் பொய்களினாலும் இஸ்ரவேல் வம்சத்தார் வஞ்சகத்தினாலும் என்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். யூதாவோவெனில் இன்னும் தேவனோட அரசாண்டு பரிசுத்தவான்களோட உண்மையாயிருக்கிறான். Ephraim compasseth me about with lies, and the house of Israel with deceit, but Judah yet ruleth with God and is faithful with the saints. எபிராயிம் என்று சொன்னால் அவன் பொய்யால சூழ்ந்திருக்கிறான். Ephraim is the one that compasseth me about with lies. எபிராயிமர் பொய்களினாலும் இஸ்ரவேல் வம்சத்தார் வஞ்சகத்தாலும் என்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். Ephraim compasseth me about with lies, and the house of Israel with deceit. எபிராயிமுடைய வாழ்க்கையிலே அவனுடைய வாழ்க்கை முழுவதுமே பொய். Entire life of Ephraim was filled with lies. பொய்யினால் நிரப்பப்பட்டிருக்கிறான். He was so full of lies. ஆம், சிலருடைய வாழ்க்கையிலே ஒரு பொய்யான வாழ்க்கையாக இருக்கிறது. In the life of some also life of lie. சிலர் பொய்யை மெய்யாக்குகிறார்கள். And there are some that turn lie to be true. சிலருடைய வாழ்க்கையிலே எப்போதும் பொய். In the lives of some there are always lies. 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நாள்தோறும் பொய். In chapter 12 verse 1 there we read they lie daily. எப்ராயிம் காற்றை மேய்ந்து கொண்டர் காற்றை பின்தொடர்கிறான். அவன் நாள்தோறும் பொய்யையும் கேட்டையும் வர்த்திக்க பண்ணி அசிரியரோட உடன்படிக்கை பண்ணுகிறான். எகிப்துக்கு எண்ணெய் கொண்டு போகப்படுகிறது. Ephraim feedeth on wind and followeth after the east wind. He daily increaseth lies and desolation, and they do make a covenant with the Assyrians, and oil is carried into Egypt. எபிராயிமுடைய வாழ்க்கையில நாள்தோறும் பொய். In the life of Ephraim daily lies. சிலருக்கு ஒரு நாள் கூட பொய் சொல்லாம இருக்க முடியாது. There are some that cannot be without lie a day. 2 மாசம் இன்னைக்கு முடியுது. 2 months are over for now. 2021ஆம் வருஷத்துல 2 மாசம் முடிஞ்சிருக்கு. Since the beginning of 2021, 2 months will be over with today. இந்த 2 மாசத்துல நான் பொய்யே சொல்லல அப்படி சொல்றேன் கை தூக்கு. In the 2 months I did not lie at all. Lift up your hands please. 2 மாசத்துல ஒரு பொய் கூட சொல்லல. In the last 2 months I did not speak a lie at all. என்ன அநியாயம் பாருங்க. See what unrighteousness. 2-3 பேர் தான் இருக்கிறாங்க. Only few, 2 or 3. இந்த வசனம் சரிதான். This word is true. நாள்தோறும் பொய். Speaking lie daily. ஆண்டவரை இப்ப சூழ்ந்திருக்கிறாங்க. ஆண்டவர் சூழ்ந்திருக்கிறாங்க. ஆனா என்ன யாரு எல்லாருமே யாரு? பொய்யர்கள். They all have compassed the Lord, but who they are? Liars. எபிராயிம் பொய்யினால என்ன சூழ்ந்திருக்கான். இவ்வளவு பேர் சூழ்ந்திருக்கிறாங்க. ஆனா எல்லாருமே பொய். Ephraim compasseth me about with lies. So many gathered around, but all with lies. பொய்யரெல்லாம் எங்க தள்ளப்படுவாங்களாம்? Where the liars will go? பொய்யர்கள் எங்க தள்ளுவாங்களாம்? Where the liars will go to? அக்கினியும் கந்தகம் நிறைந்த கடல்ல தள்ளுவார்கள். Lake of fire with brimstone. பொய் சொல்லாமல் வாழ பழகுங்கள். And therefore learn to live life without speaking a lie. 2 மாசம் கூட பொய் சொல்லாம இருக்க முடியல. If you are not able to remain without lie even for 2 months, 2 வருஷம் எப்படி பொய் சொல்லாம இருப்பீங்க? how will you be for 2 years? இயேசுவின் வருகை பரிந்து எப்படி பொய் சொல்லாம How இருப்பீங்க? shall you be without lies until the coming of Lord Jesus? எப்படி வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவீங்க? How could you then be caught up at the coming of the Lord? எபிராயிம் பொய்யினால் என்ன சூழ்ந்திருக்கிறாங்களா? Ephraim compasseth me about with lies. இஸ்ரவேல் வஞ்சகத்தால் என்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். And the people of Israel have come around me with deceit. ஆனா யூதா எப்படி இருக்கிறானா? Whereas to how is Judah? யூதாவோ எனில் இன்னும் தேவனோட அரசாண்டு பரிசுத்தவான்களோடு உண்மையாக இருக்கிறான். But then Judah is still with the saints of God and with God upright. ஒரு யூதாவை போல நீ உண்மையாக இருப்பாயா? Would you be upright like Judah?
நீ பொய்யினால் ஆண்டவரை சூழ்ந்திருந்த என்ன பிரயோஜனம்? What is the use of you to compass around God with your lies? ஒரு பொய் சொல்லுகிறவனாக நீ தேவனை ஆராதிக்க வந்து என்ன பிரயோஜனம்? What is the use that you come to serve the Lord as a liar? எபிராயிம் பொய்யினால் நிறைந்தவன். Now he is filled with lies. நம்முடைய ஜீவியத்தை பொய்யை நம்மை விட்டு அகற்றுவோம். Let us remove lies from our life. ஓசியா 11ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களிலே இந்த எபிராயிம் தன்னை குணமாக்குற தேவன் அவர் என்று அறியாதவனாக இருக்கிறானா. In the book of Hosea chapter 11 verses 3 and 4, there we understand that Ephraim does not know this is the God who healeth him. 3ஆம் வசனம் வாசியுங்கள். நான் எப்பிராயீமை கைப்பிடித்து நடக்க பழக்கினேன், ஆனாலும் நான் தங்களை குணமாக்குகிறவர் என்று அறியாமற் போனார்கள். நான் தங்களை குணமாக்குகிறவர் என்று அறியாமல் போனார்கள். But they knew not that I healed them. மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளால் அவளை நான் இழுத்தேன். I drew them with cords of man, with bands of love. அவருடைய கழுத்தில் இருக்கிற நுகத்தடியெல்லாம் நான் நீக்கி போட்டேன். And I took away all the yoke of their jaws. அவருடைய பட்சமாக சாய்ந்து நான் அவனுக்கு ஆகாரம் கொடுத்தேன். And I laid meat unto them. ஆனால் நான் தங்களை குணமாக்குகிறவர் என்று அவர் அறியாமல் இருக்கிறார்கள். But then they knew not that I healed them. அவர் உன்னை குணமாக்குகிற தேவன். He is the Lord that healeth you. எபிராயிமுக்குள்ள இவ்வளவு பலவீனங்கள் காணப்பட்டாலும், Though so many weaknesses found in Ephraim, ஆண்டவர் எபிராயிமை குறித்து என்ன சொல்லுகிறார்? what does the Lord speak further about Ephraim? எரேமியா 31ஆம் அதிகாரத்தின் 9ஆம் வசனம் சொல்லுகிறார், எபிராயிம் என் சேஷ்டபுத்திரனாக இருக்கிறான். In Jeremiah chapter 31-39, the Bible says, He is my firstborn. எபிராயிமுக்குள்ள இவ்வளவு பலவீனங்கள் இருக்கிறது. There are so many weaknesses like this in Ephraim. ஆனா எபிராயிமை குறித்து ஆண்டவர் என்ன சொல்றார்? But then still about Ephraim, what does the Lord எபிராயிம் say? என்னுடைய சேஷ்டபுத்திரன். He is my firstborn. 20ஆம் வசனத்தில் எபிராயிமை குறித்து ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? What does the Lord further say about him in verse 20? எபிராயிம் எனக்கு அருமையான குமாரன் அல்லவா? Is Ephraim not my precious child? அவன் எனக்கு அருமையான பிள்ளை அல்லவா? Is he not my precious son? அவனுக்கு விரோதமாக பேசினது முதல் அவனை நான் நினைத்துக் கொண்டே இருக்கிறேன். Since I spoke contradictory to him, I am mindful of him. என் உள்ள அவனுக்காக கொதிக்கிறது. And my heart burneth for him. அவனுக்கு உருக்கமாய் இறங்குவேன் என்று கர்த்தர் And சொல்லுகிறார். the Lord says, with deep compassions I'll have mercy for him. எபிராயிமுக்குள்ள இவ்வளவு பலவீனமாக இருந்தாலும் ஆண்டவர் சொல்றார், நான் எபிராயிமுக்காக இறங்குவேன். Though there are so many weaknesses in Ephraim, the Lord says he will be merciful for ஏனென்றால் Ephraim. அவன் தான் என் சேஷ்டபுத்திரன். Because he is my firstborn. அவனுக்குள்ள 1000 பலவீனம் இருக்கலாம். There could be 1,000 weaknesses. 12 பலவீனம் இல்ல, 1000 பலவீனம் இருக்கலாம். Not just 12, maybe 1,000. ஆனா எபிராயிம் தான் எனக்கு அருமையான குமாரன். But then Ephraim is my beloved son. அவன் தான் என்னுடைய சேஷ்டபுத்திரன். He is my firstborn. அவன் தான் என்னுடைய பிரியமான பிள்ளை. And he is my beloved son, child. நான் அவனுக்கு விரோதமா பேசிட்டேன். I had spoken against him, நான் அவனை நினைத்துக் கொண்டே இருக்கிறேன். but I'm mindful of him. என் உள்ள அவனுக்காக கொதித்துக் கொண்டிருக்கிறது. My heart boils for him. அவனுக்கு உருக்கமாக இறங்குவேன் என்று கர்த்தர் And சொல்லுகிறார். then the Lord says, with deep compassions I will have mercy for ஆம், him. இந்த ஆண்டவர் எபிராயிமை எவ்வளவாக அவர் நேசிக்கிறார். See as to how much this God loves this Ephraim. தேவனுடைய பிள்ளையே, உனக்குள்ள எவ்வளவு பலவீனம் இருந்தாலும், Child of God, there may be so many weaknesses within you. ஆண்டவர் உன்னை நன்றாக நேசிக்கிறவராக But இருக்கிறார். then your Lord is the one who loveth you well. எபிராயிமை அவர் நேசிக்கிறார். He loves Ephraim. எபிராயிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? Oh Ephraim, how will I ever forsake you? ஓசியா 11:8 கேட்கிறார், எபிராயிமே நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? Hosea chapter 11 verse 8, the Lord is asking, oh Ephraim, how will I ever forsake you? இஸ்ரவேலே, நான் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? Oh Israel, how will I ever surrender you? நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? How will I ever forsake you? என் இருதயமே குழம்புகிறது. My heart is confused. உன்னை நினைத்து நான் வேதனைப்படுகிறேன். Looking at you, I am grieved. என் உள்ளம் கொதிக்கிறது. And my heart burneth. நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? How will I ever forsake you? ஆண்டவர் எபிராயிம் என்ன செய்ய போறாரா? And what the Lord will do unto Ephraim? எபிராயிமுடைய அந்த கழுத்தின் மேல் என் நுகத்தடியை வைப்பேன் என்று ஆண்டவர் சொல்றார். And the Lord says, I will place my yoke upon his neck. ஓசியா 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். Hosea chapter 10 verse 11. எப்பிராயீம் நன்றாய் பழக்கப்பட்டு போரடிக்க விரும்புகிற கடாரியாயிருக்கிறான், ஆனாலும் நான் அவன் அழகான கழுத்தின் மேல் நுகத்தடியை வைப்பேன். எப்பிராயீமை ஏர்பூட்டி ஓட்டுவேன். யூதா உழுவான், யாக்கோபு அவனுக்கு பரம்படிப்பான். Ephraim is as an heifer that is taught and loveth to tread out the corn. But I passed upon her fair neck. I will make Ephraim to ride. Judah shall plow and Jacob shall break his cords. இந்த எபிராயிமுக்கு ஆண்டவர் என்ன செய்ய போறார் இப்போ? What will the Lord do unto this Ephraim? அவனுடைய அழகான கழுத்தின் மேல நுகத்தடியை வைக்க போகிறார். And the Lord is going to place his yoke upon his fair neck.
அவனுடைய கழுத்தின் மேலே இப்போ நுகத்தடியை வைப்பேன் என்று சொல்லுகிறார். The Lord says upon his neck the Lord is going to place his yoke அவனுடைய ஜீவியத்தை சரிப்படுத்தும்படியாக, in order to correct his life அவனுடைய ஜீவியத்தை ஆண்டவருக்கு பிரியமான ஜீவிதமாக மாற்றும்படியாக, and to make his life the one that is pleasing to God. உன் அழகான கழுத்தின் மேல் ஒரு நுகத்தடியை வைப்பார். It is upon your fair neck the Lord will place a yoke. என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொள்ளுங்கள், Take my yoke upon you என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், and learn of me. அப்பொழுது உன் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். Then there will be rest to your soul. எபிராயிமே, உன்னை ஆண்டுடைய கரத்தில் ஒப்புக்கொடு. O Ephraim, surrender yourself into the hands of God. நீ ஆண்டுடைய சேஷ்டபுத்திரன், You are the firstborn of God. நீ அருமையான குமாரன், You are a pleasing child, நீ பிரியமான பிள்ளை, and you are a beloved child, நீ ஆண்டவருக்கு பிரியமானவன். and you are a beloved of the Lord. ஆண்டு உனக்கு விரோதமாய் பேசினதை நினைத்துக் கொண்டே இருக்கிறார். And the Lord is always thinking about as to how he spoke against you. கர்த்தர் சொல்றார், நான் உருக்கமாக இறங்குவேன். The Lord says, with deep compassions I'll have mercy. நான் உனக்கு இறங்குற நேரம். And the time of the Lord to have compassion for எபிராயிமே, உன்னை you. தேவனிடத்தில் ஒப்பு கொடுப்பாயாக. Oh Ephraim, you shall surrender yourself unto your God. அவர் உன்னை குணமாக்குற கர்த்தர் என்பதை நீ அறிந்து கொள். Understand, he is the God that heals you. உன்னுடைய வாழ்க்கையில் 1000 குறை இருந்தாலும் கர்த்தர் உன்னை குணமாக்குவார். Though there may be 1000 weaknesses, the Lord will still heal you. கர்த்தர் உன்னை பழுகி பெருக பண்ணுவார். And the Lord will cause you to multiply and replenish. நீ அவருடைய எபிராயிம், You are his Ephraim, நீ அவருடைய சேஷ்டபுத்திரன், and you are his firstborn, நீ அவருடைய அருமையான குமாரன், and you are his precious son. நீ அவருக்கு அருமையான குமாரத்தி. You are his precious daughter. உனக்கு விரோதமாக பேசினது முதல் அவருடைய உள்ளம் குழம்பிக் கொண்டே இருக்கிறதா. From the time he spoke against you, his heart is in confusion. முழங்கால்களை முடக்குவோம். Let's all bend our knees. ஆண்டவர் இன்றைக்கு உனக்காக இறங்க போகிறார். Today the Lord will have his mercy for நான் you. உருக்கமாக இறங்குவேன் என்று கர்த்தர் And சொல்லுகிறார். the Lord says, with deep compassions I will have mercy. இப்பொழுது நீ செய்ய வேண்டிய காரியம் என்ன? What is that you ought to do right now? அவர் உன் கழுத்தில் வைத்திருக்கிற அந்த நுகத்தை நீ ஏற்றுக்கொள். You shall accept the yoke that the Lord has kept upon your neck. அழகான கழுத்தில் மேல் ஒரு நுகத்தடியை வைக்கிறார். Upon your fair neck the Lord is keeping his yoke. அவர் உன்னை ஏற்பூட்டி உழப்போகிறார். He is going to put you on a plow. கர்த்தர் உன்னை ஒரு நல்ல விளைநிலமாக மாற்றப் And the போகிறார். Lord is going to make you a fruitful land. நீ 100ஆக பலன் தரும்படியாக இந்த எபிராயிமை கர்த்தர் மாற்றப் போகிறார். In order that you may bring 100-fold fruit, the Lord is going to bless Ephraim. நீ 100ஆக பலன் தர போகிறார். You will bring 100-fold fruit. ஈசாக்கு தேசத்தில் விதை விதைத்தான். In that year Isaac sowed. கர்த்தர் அவனை 100 மடங்கு அவனை ஆசீர்வதித்தார். The Lord blessed him 100 times. எபிராயிமை உன்னை ஆசீர்வதிக்கும்படி கர்த்தர் வந்திருக்கிறார். Ephraim, the Lord has come to bless you. அவனுடைய சமூகத்தில் உன்னுடைய முழங்கால்களை முடக்கி நீ காத்திருப்பாயாக. In the presence of God, will you bend your knees and tarry? அவருடைய நுகத்தை நீ ஏற்றுக்கொள்ளு. Accept his yoke. உன்னுடைய பலவீனங்கள் மாறட்டும். All your weaknesses shall change. அப்பொழுது உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை ஆண்டவர் பழுகவும் பெருகவும் பண்ணுவார். Then the Lord shall cause your spiritual life to grow and multiply. உன்னுடைய ஜீவியத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். The Lord will bless your life. தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். In the presence of God, let us all surrender. நாம் மறக்க வேண்டியதை மறந்து விடும்போது, When we forget what we ought to, நாம் நினைக்க வேண்டியதை நினைத்துக் கொண்டிருக்கும் போது, and remember what we must, நம்முடைய பலவீனங்களை நாம் அகற்றி விடும்போது, when we remove all our weaknesses, இந்த எபிராயிமை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். the Lord will bless this Ephraim. அவர் பலுக பண்ணுவார். He will cause him to multiply. உன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவர் செழிப்பாக மாற்றுவார். And the Lord will make your life be prosperous. இன்றைக்கு அதை செய்ய ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். Today the Lord is able to do that. ஆண்டவர் கரத்தில் நாம் ஒப்பு கொடுப்போம். Into the hands of God alone let us surrender. கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். May the Lord only help us. ஸ்நேகத்தால் மாற்றினீ இந்த சாபமெல்லாம் மாறிடாவும் ஸ்நேகத்தால் மாற்றினீ இந்த சாபமெல்லாம் திரு சித்தம் போல அழைத்தீரே என்னையுமே ஆசீர்வதித்திடவே ஆதரை நீதினிலே திரு சித்தம் போல அழைத்தீரே என்னையுமே ஆசீர்வதித்திடவே ஆதரை நீதினிலே மாறிடாவும்
கதுரா பகதுரா பாலா கதுரா பகதுரா சிரா பகதுரா. ஆமென். எபிராயிமே, உன்னுடைய பலவீனங்கள் ஆண்டவருக்கு தெரியும். O Ephraim, the Lord knows your weakness. உனக்குள்ள 1000 பலவீனம் இருந்தாலும் Even if you have 1000 weakness in you, நீ தான் அவருடைய சேஷ்ட புத்திரன். you are his firstborn. நீ தான் அவருக்கு அருமையான குமாரன். You are his pleasant child. நீ தான் அவருக்கு தேவை. God is in need of you. ஆம், உன்னைத்தான் அவர் ஆசீர்வதிக்க போகிறார். He wants to bless you. நீ எபிராயிம், நீ அவனுக்கு பிரியமான குமாரன். You are Ephraim, you are his dear நீ son. அவருடைய சேஷபுத்திரன். You are his firstborn. அவர் உன்னைத்தான் அவர் விரும்பி வந்திருக்கிறார். He has come loving you. அவர் சொல்லுகிறார், He is saying, நான் உனக்கு உருக்கமாக இறங்குவேன். I will show you mercy. நீ எவ்வளவு பலவீனம் உனக்குள்ள காணப்பட்டாலும் How much ever you are weak, இதோ நான் உனக்கு இறங்குகிறேன். I will show you mercy. உன்னுடைய கழுத்தை அழகான கழுத்தின் மேல் என் நுகத்தடி நான் வைக்கிறேன். I keep my yoke upon your fair neck. என் நுகத்தை நீ ஏற்றுக்கொள்ளு. Accept my yoke. என்னிடத்தில் நீ கற்றுக்கொள்ளு. Learn of me. உன் வாழ்க்கை மாறும். Your life will change. உன் பலவீனன் பலனாக மாறும். Your weakness shall become strength. உன்னை கர்த்தர் பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். God is strengthening you. ஆம், தாவீது ராஜா என்ன சொல்லுகிறார்? What is King David saying? எபிராயிம் தான் என்னுடைய தலையின் பலன் என்று சொல்லுகிறார். Ephraim is the strength of my head. ஆம், இன்றைக்கு உன்னுடைய தலையில ஒரு பெரிய பலன் உண்டாகட்டும். Let there be a great strength in your head. கிறிஸ்துவின் சிந்தை நம்முடைய பலனாக மாறட்டும். Let the mind of Christ become our strength. ஆம், பலனுள்ள நகரமாக நாம் இருக்கிறோம். We are a strong city. நீ எதை குறித்து பயப்பட வேண்டாம். Be not afraid of anything. கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். God is with you. அவரை தெரிந்து கொண்ட தேவன், The Lord that chose you, அவர் இன்றைக்கு உனக்கு உருக்கமாக இறங்க போகிறார். He is going to show you mercy. அவருடைய இரக்கத்தை பெற்றுக்கொண்டு நாம் கடந்து போவோமாக. Receiving His mercy, let us ஓ go. ரபா சிகமானா தீராபாலா தீனாரியா சிகமானியா துராபாலா கதுரே லிபராதரா சிகபராதுரே. ஓ ரபா சிகமானா துராபா கதுரா கோட்டைகள் ஆட்சியற்றாலோ தாங்கும் வராதென்று காத்திடுவீரே. ஓங்குமே பெலனோங்குமே என்னை தாங்குமே துயரே. நீங்குமே. ஓங்குமே பெலனோங்குமே என்னை தாங்குமே. துயரேங்குமே. சிங்கம் தென் குட்டிகள் தாட்சியுற்றாலோ தாங்கும் வராதென்று காத்திடுவீரே. ஓங்குமே ஓங்குமே என்னை தாங்குமே நீங்குமே. ஓங்குமே ஓங்குமே என்னை தாங்குமே துயர் நீங்குமே. சிங்கத்தின் குட்டிகள் தாழ்ச்சியுற்றாலோ வராமல் காத்திடுவீரே. ஓங்குமே பெலனோங்குமே என்னை தாங்குமே துயர் நீங்குமே. 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 ஓ ரபா சிகமானா தீரா சிரபகதுரபகதுரா திகதுரபகதுரபலா. ஆமென். தேவனுடைய பிள்ளையே, Child of God, எபிராயிமுடைய பெரிய பலவீனம் என்னவா? what was the greatest weakness of Ephraim? அவன் தன்னை குணமாக்குற கர்த்தர் என்று அறியாதிருக்கிறானா? He did not know the Lord that would heal him. எபிராயிம் தன்னை குணமாக்குற தேவனை அறியாதிருக்கிறான். Ephraim does not know the Lord that heals him. இவர் யார்? Who is he? உன்னை குணமாக்குற கர்த்தர். The Lord that heals you. அவர் உன்னை குணமாக்க போகிறார். He is going to heal you. நீ அறியாமல் இருக்கிறாய். You do not know it. நீ அவரை விசுவாசிக்காம இருக்கிற. You do not believe in நீ him. சந்தேகத்தோடு இருக்கிற. You have found the ஆனா doubt. இன்றைக்கு ஆண்டவர் என்ன செய்ய போகிறார் But தெரியுமா? what the Lord is going to do now? உன்னை அவர் குணமாக்க போகிறார். He is going to heal you. அவரை குணமாக்குற தேவன் என்று அறிந்து கொள். Know that He is the Lord that heals you. அவர் உன் வியாதி எல்லாம் சுமந்து தீர்த்தவர் என்பதை அறிந்து கொள். You understand that He is the Lord that has borne your sickness. இந்த காலை வேளையிலே Even this morning, தேவனுடைய பிள்ளையே, child of God, எபிராயிமே, O
Oh Ephraim, கர்த்தர் உன்னை இப்பொழுது குணமாக்க போகிறார். God is going to heal you now. எத்தனை பேர் என் ஆண்டவரை குணமாக்குற தேவன் என்பதை விசுவாசிக்கிறீங்க? How many of you believe that my God is the one that heals me? எத்தனை பேர் ஆண்டவரை குணமாக்குற தேவன் என்று விசுவாசிக்கிறீங்க? How many of you believe that God is healing you? இதோ உன்னை குணமாக்கும்படி அவர் உருக்கமாக இறங்குகிறார். He is showing mercy to heal you. வியாதியஸ்தர்கள் மேல் மனதுருகின கர்த்தர், The Lord that was compassionate sick. எபிராயிமே நீ வியாதியாய் இருப்பது ஆண்டவருக்கு பிரியமல்ல. Oh Ephraim, it is not the pleasure of the Lord that you are sick. உன்னை குணமாக்க கூடிய ஒரு பெரிய வல்லமை விலகி கொண்டிருக்கிறது. The great power to heal you is being revealed. இன்னைக்கு அநேகரை கர்த்தர் தொட்டு குணமாக்க போகிறார். The Lord is going to touch many and இது heal. எபிராயிமை குணமாக்குற நேரம். The Lord that heals Ephraim. உன்னுடைய வியாதி நீங்கி போக போகிறது. Your sickness shall be gone. ஒரு இமை பொழுதிலே In a moment, ஒரு வல்லமை உன்னை தொட a போகிறது. power shall touch you. சர்ரத்திலே போராடி கொண்டிருந்த அந்த பொல்லாத வியாதியின் வல்லமை ரபா ஷிகாமா நியாத்து ரபாலியானா இயேசு நாமத்தில் அது நீங்கி போக போகிறது. அவருடைய குணமாக்குற கர்த்தர் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பே, வியாதியை உன்னிலே விலக்குவே. அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பே, வியாதியை உன்னிலே விலக்குவே. நானே உந்தன் பரிகாரியானே, நானே உந்தன் பரிகாரியானே. உன்னை ரட்சித்தேன், நோய்களை சுமந்து உன்னை ரட்சித்தேன். தண்ணீரையும் ஆசீர்வதிப்பேன், உன்னிலே விலக்குவேன். அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பேன், வியாதியை உன்னிலே விலக்குவேன். இந்த பரிகாரியானே, ஓ ரபா பரிகாரியானே, உன்னை ரட்சித்தேன், சுமந்து உன்னை ரட்சித்தேன். தண்ணீரையும் ஆசீர்வதிப்பேன், வியாதியை உன்னிலே விலக்குவேன். அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பேன், ஓ சாத்தானே தண்ணீரையும் ஆசீர்வதிப்பேன், உன்னிலே விலக்குவேன். தண்ணீரையும் ஆசீர்வதிப்பேன். ஓ ரபா ஷிகாமா Raba Shivana Tira Katura Bakatura Liadia Sikamana Tira Labaria Sikabara Tura Balakatura. ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளையே, Beloved child of God, அவருடைய குணமாக்குற வல்லம் அந்த இடத்துல விளங்கி கொண்டிருக்கிறதை நீ உணர்ந்து கொள்கிறாயா? are you able to realize that his healing power is manifested now? எபிராயிமே, Oh Ephraim, நீ விசுவாசித்தாலும் even if you believe நீ விசுவாசிக்காவிட்டாலும் or do not believe, அவர் உன்னை குணமாக்குற கர்த்தர். he is the Lord that heals you. அவர்தான் உன் பரிகாரி. He is your healer. அவர் யெகோவா ரஃபா. He is Jehovah Rapha. அவரே உன் பரிகாரியாகிய கர்த்தர். He is the Lord your healer. எபிராயிமே, நான் உன்னை குணமாக்குற கர்த்தர் என்பதை இப்பொழுது நீ அறிந்து கொள்ளுவாய். Oh Ephraim, you now understand that I am the Lord that heals you. நீ இப்பொழுது அறிந்து கொள்ளுவாய். Now you shall know. இதோ என்னுடைய வல்லமை உன்னை தொடுகிறது. My power is touching you. என்னுடைய குணமாக்குற வல்லமை உன் சரீரத்தை தொடுகிறது. My healing power is touching your body. உன்னை பல நாட்களாக வேதனைப்படுத்திக் கொண்டிருந்த அந்த பொல்லாத வியாதியின் வல்லமைகள் என் அதிகாரம் உள்ள நாமத்தில் உன்னை விட்டு அகன்று போகிறது. The power of sickness that was tormenting you for so many years is removed in my authoritative name. இயேசு என்கிற அதிகாரம் உள்ள நாமத்தினாலே In the authoritative name Jesus, இன்றைக்கு நீ குணமாகிறாய். you are healed உன்னை today. வியாதியினாலே கஷ்டப்படுத்திக் கொண்டிருந்த அந்த பொல்லாத வல்லமை உன் சரீரத்தை விட்டு அகன்று ஓடுகிறது. The wicked power of sickness is leaving your body. உன் பலவீனம் எதுவாக இருந்தாலும், Whatever be your உன் weakness, வியாதி எதுவாக இருந்தாலும், whatever be your sickness, இன்றைக்கு அந்த வல்லமையை இயேசு கடிந்து கொள்கிறார். Jesus is rebuking the power. அவரை குணமாக்குகிறார். He is healing you. இன்றைக்கு நீ குணமாவாயாக. You are healed today. இயேசுப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. இயேசுப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. ஓடுது, நோய்கள் தீருது. விசுவாசத்தோடு கரங்களை தட்டி உன் வியாதியை குணமாக்குகிறார். எந்த வியாதியா இருந்தாலும், எந்த வியாதியா இருந்தாலும் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, மகிமை மாறவில்லை.
நீயாசி நாமத்தில் ஓடு விசாச ஓடு இயேசு நாமத்துல உங்கள் பரலோடுது மகிமை மாறவில்லை வல்லமைகள் குறைந்து போகவில்லை மகிமை மாறவில்லை ஆமென். இப்பொழுது சொல்லு, now you say, ஆண்டவரே, Lord, நீர் என்னை குணமாக்குற தேவன் என்பதை நான் இதுவரையில் அறியாம இருந்தது உண்மைதான். it is true that till this day I did not know that you are the Lord that heals me. ஆனா இப்பொழுது இங்கே உம்முடைய குணமாக்குற வல்லமை விளங்கி கொண்டிருக்கிறது நான் காண்கிறேன். But now I see that your power of healing is manifested here. ஆகையால் இப்பொழுது நான் ஒத்துக்கொள்கிறேன். Therefore I accept. நீ விசுவாசிக்கிறேன். I believe. நீர் என்னை குணமாக்குற கர்த்தர் தான். You are the Lord that heals me. நான் விசுவாசிக்கிறபடினாலே, as I believe, ஆண்டவரே, Lord, என் தேவனே, my God, என் வியாதி நீங்கி என்னை குணமாக்கி விடும். heal me of my sickness. என் வேதனைகள் நீங்கட்டும். Let my pains be gone. பல வருடங்களாக என்னை பலவீனப்படுத்திக் கொண்டிருக்கிற அந்த ஆவிக்கு நீர் கட்டளையிடுவீராக. You command unto the spirit that is tormenting me for many years. நீ அப்படி சொல்லுவாய் என்றால், if you say so, அவர் குணமாக்குற கர்த்தர் என்பதை நீ இப்பொழுது உணர்ந்து கொள்வாய் என்றால், now if you will realize that he is the Lord that heals, உன்னுடைய வியாதி எதுவாக இருந்தாலும், whatever be your sickness, உன் பலவீனம் எதுவாக இருந்தாலும், whatever be your weakness, அது எத்தனை வருடம் இருந்தாலும், for how many years it may be, இந்த காலை வேளையிலே உன் சரீரத்தை விட்டு அது நீங்கி போகும். Even this கர்த்தர் உன்னை morning, குணமாக்குகிறார். it shall leave your body. The Lord is healing you. Shivara para Shivala Katurani Arabani. Amen. Gunamane, nan gunamane, nan gunamane, Yesuவின் கழுகுகளா, Yesuவின் கழுகுகளா, குணமானே, நான் குணமானே, விசுவாசத்தோடு Rabani Atura. என் ஜனமே, நான் உங்களை ஆட்கொண்டிருக்கிறதான நல்ல தேவன். இதோ என்னுடைய வல்லமையோடு கூட என் ஜனத்தின் மத்தியில் நான் அசைவாடி கொண்டிருக்கிறேன். இதோ என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்படுகிறது, நீங்கள் காண்பீர்கள். என்னுடைய
விசுவாசிங்க, விசுவாசிங்க. கர்த்தர் இப்பொழுது சுகமாக்குகிறார். அற்ப காலம் மூட கோபத்தினால் இமைப்பொழுது என்னுடைய முகத்தை உனக்கு மறைத்தேன், ஆனால் நித்திய கிருபையுடன் நானே உனக்கு இறங்கி இருக்கிறேன் என்ற பிள்ளையே. திரங்கராதுரானியா ரிமங்கராதுரானியா குமாரனாகிய நான் மெய்யாகவே உன்னை விடுதலாக்கி இருக்கிறேன், நீ சமாதானத்தோட போ என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஹரபா சிகபாரா தீரபா கதுரபா கதுரா. ஆமென். நம்முடைய ஆண்டவர் நம்மை குணமாக்குற தேவன் என்பதை நாம் அறிந்து கொண்டோம். We have understood that our God is the one that heals us. விசுவாசிங்க. Believe. எபிராயிமே, உன்னை குணமாக்காமல் ஆண்டவர் யாரை குணமாக்குவார்? Oh Ephraim, without healing you, whom else the Lord will heal? ஆண்டவரே, நீர் என்னை குணமாக்குற கர்த்தர். Lord, you are the one that heals me. நான் குணமானேன். I am healed. உம்முடைய தழும்புகளால் நான் குணமானேன். I am healed by his stripes. விசுவாசிப்போம். Let's believe. நம்முடைய அழகான கழுத்தின் மேல் ஆண்டு வைத்திருக்கிற நுகத்தடிகளை ஏற்றுக்கொண்டு போவோம். Let us accept the yoke that the Lord is keeping upon our beautiful neck. என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொள்ளுங்க. Accept my yoke on you. என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்க. Learn of me. அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். Then there should be rest to your souls. சமாதானம் கிடைக்கும். There will be peace. சந்தோஷம் கிடைக்கும். There will be joy. அல்லேலூயா. ஜெபம். உங்களை நேசிக்கிற அன்பான பிதாவே, நன்றியோடு நாங்கள் நமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். வருஷத்தின் 2 மாதங்களும் தேவரீர் எங்களையும் எங்களுடைய ஜனங்களையும் கண்ணின் மணியை போல பாதுகாத்து கத்தாவே, இந்த மாதத்தின் கடைசி நாள் நீ கத்தா இந்த கால ஆராதனை கத்தர் எங்களுக்கு கிருபையாய் தந்தபடி நாள் நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, ஆராதனை துவக்கம் முதல் முடிவந்த மாவியானுடைய பிரத்யட்சமான சமூகம் எங்கள் மத்தியில் காணப்பட்ட கிருபைக்காக துதிக்கிறோம். ஆண்டவரே, எமக்கு ஸ்தோத்திரம். கத்தர் எங்கள் மத்தியில் கடந்து வந்து கத்தாவே ஆண்டவர் எங்களை பாட்டுகள் ஜபங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து அங்கீகரித்தபடினால ஸ்தோத்திரம். எங்கள் மத்தியில் கடந்து வந்த கத்தர் பேசின எல்லா வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த கால வேளையிலையும் சிங்காசனத்திலிருந்து எங்களோடு இடைப்பட்ட வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். யோசேப்பு தான் சிறுமைப்பட்ட தேசத்திலே கத்தர் எனக்கு ஒரு குமாரனை தந்தி பருகு பண்ணினார்னு சொல்லி எப்ராஹிம் என்று பெயரிட்டான் நாங்கள் காண்கிறோம். ஆண்டவரே, யாக்கோபும் கூட எப்ராஹிமை ஆசீர்வதித்து நாங்கள் காண்கிறோம். ஆண்டவரே, கத்தாவே எப்ராஹிமுக்கு 10,000 என்று கத்தாவே வாழ்த்தப்பட்டதை நாங்கள் காண்கிறோம். எப்ராஹிமின் தலையின் பலன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கத்தாவே, இந்த நாட்களில் எங்களது தலையின் பலன் கிறிஸ்துவாக இருக்கிறபடினால ஸ்தோத்திரம். கிறிஸ்துவின் சிந்தையை நாங்கள் ஆயுதமாய் தரித்துக் கொள்ளும்படி நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக வேண்டிக்கொள்கிறோம். ஆவியின் சிந்தை ஜீவனும் சமாதானம். ஆண்டவரே, மாம்ச சிந்தை மரணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதையா, எங்களோட ஜீவியத்தில் நாங்கள் ஆவியின் சிந்தை உள்ளவர்களாய் பலன் உள்ளவர்களாய் காணப்பட உதவி செய்யும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். எப்ராஹிம் யுத்த நாளிலே முதுகு காட்டினான் என்று காண்கிறோம். ஆண்டவரே, கத்தாவே, இந்த நாட்களிலே கத்தாவே நாங்கள் நப்தலையை போல மண்ணு கத்தாவே நாங்கள் உம்முடைய சமூகத்தில் செபுலோ நப்தலையை போல பிராணனை அதுமையாக எண்ணாதபடி யுத்தத்துக்கு கத்தாவே நாங்கள் ஆயத்தமுள்ளவர்களாய் காணப்பட உதவியும். யுத்தம் கர்த்தருடையது, ஜெயம் எங்களுடையதாக இருக்கிறபடினால் ஆண்டவரே, எங்களுடைய யுத்தங்கள் எல்லாம் நீர் எங்களுக்காக நடப்பிக்கிறபடினால் நாங்கள் எப்பொழுதும் ஆயுதம் அணிந்த கத்தாவே போர் வீரர் என்பதை மறந்து போகாதபடி ஜீவிக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக வேண்டிக்கிறோம். எப்ராஹிமின் கிரீடம் பெருமையின் கிரீடம் என்று நாங்கள் காண்கிறோம். எங்களுடைய ஜீவியத்தில் கத்தாவே நாங்கள் தாழ்மையுள்ளவர்களாய் தாழ்மையின் கிரீடத்தை அணிந்தவர்களாய் காணப்பட உதவி செய்யும்படியாக வேண்டிக்கிறோம். ஆண்டவரே, கத்தாவே, பரிசுத்த பவுலுடைய ஜீவியத்திலையும் கத்தாவே நீதியின் கிரீடம் இதற்காக எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறேன்னு சொன்னது போல அந்த நீதியின் கிரீடத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படி மிகுந்த தாழ்மையுள்ளவர்களாய் காணப்பட உதவி செய்யும். உடைய ஊழியத்தின் முடிவிலை கத்தாவே நீர் முட்கிரீடம் சூடப்பட்டீரை கத்தாவே நாங்களும் தாழ்மையுள்ளவர்களாய் காணப்பட மேட்டுமையான சிந்தைகள் எங்கள் ஜீவியத்தில் காணப்படாதபடி உம்முடைய சமூகத்தில் தாழ்த்தி ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்யும். கத்தாவே, எப்ராஹிம் திருப்பி போடாத அப்பம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதையா, எங்களுடைய ஜீவியத்தில் நாங்கள் இவ்வளவு குறைவுள்ளவர்களாய் காணப்படுகிறோம். ஆண்டவரே, நாங்கள் பூரணத்தை அடைந்து கொள்ளும்படி உதவி செய்யும். எப்படி ஆயிரம் நாங்கள் கத்தாவே தெய்வ சமூகத்தை அப்பங்களாய் மாற்றப்பட்டு ஆண்டவரே உம்முடைய சன்னிதானத்தில் கடந்து வரும்படி உதவி செய்யும். ஆண்டவரே,
எப்ராஹிம் அந்நிய ஜாதியோடு கலந்திருக்கிறான்னு சொல்லப்பட்டிருக்கையா. நாங்கள் எங்களுடைய ஜீவியத்தை சாட்சியின் ஜீவியத்தை பாதுகாத்துக்கொள்ள உதவி செய்யும்படியாக கெஞ்சுகிறோம். எப்ராஹிம் பேதையான புறாவாய் காணப்படுகிறான். எங்களுடைய ஜீவியத்தில் பேதமை காணப்படாதபடி பாம்பை போல வினாவும் புறாவை போல கபடற்றவருமா ஜீவிக்க நீதாமே எங்களுக்கு உதவி செய்யும்படியாக வேண்டிக்கொள்ளும். எப்ராஹிம் பொய்களினால் அறிந்திருக்கிறான்னு சொல்லப்பட்டிருக்கையா. நாங்கள் கத்தாவை இதாவை போல கத்தாவை தேவனோடு அரசாண்டு பரிசுத்தவான்களோடு உண்மையுள்ளவர்களாய் காணப்பட உதவி செய்யும்படியாக வேண்டிக்கொள்கிறோம். ஐயா, நீர் எங்களை குணமாக்கிற கர்த்தர் என்பதை கடந்த நாட்களில் அறியாமல் இருந்தாலும் இந்த வேளையிலே கத்தாவே நீர் எங்களை குணமாக்கிற கர்த்தர் என்பதை நாங்கள் அறிந்து கொள்கிறோம். நீர் எங்களை கத்தாவே அதிகமாக நேசிக்கிறபடினால ஸ்தோத்திரம். நாங்கள் எவ்வளவு குறைவுள்ளவர்களாக இருந்த போதிலும் நீர் எங்களை சிரேஷ்ட புத்திரன் என்று சொல்லி எங்களை கத்தாவே எங்களுக்கு உருக்கமாய் இறங்குகிறீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்கள் மேலில் வைக்கிறதான அந்த நுகத்தை நாங்கள் ஏற்றுக்கொண்டு உம்மிடத்தில் கற்றுக்கொண்டு இளைப்பாறுதலோடு இந்த ஓட்டத்தை ஓட நீதாமே எங்களுக்கு உதவி செய்யும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே, உடைய கரங்களை எங்களை தாழ்த்தி ஒப்படைக்கிறோம். வருகிறதான மாதம் எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும்படி இரவு நடக்கிறதான ஜெபத்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கித்தால் புதிய கிருபையோடு புதிய வாக்கு தத்துவங்களோடு புதிய மாதத்துக்குள்ளே பிரவேசிக்க கத்திரடியாருக்கும் எங்களை ஜனத்துக்கு உதவி செய்யும். தொடர்ந்து நம்முடைய சமயங்களை நடத்தி இந்த மகிமையான நாளுக்கு என்று தகுதிப்பட உதவி செய்யும். எல்லா துதிகன மகிமை மக்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டதுக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும் கூட நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகிற நாள் வரலும் இருப்பதாக. ஆமென். கரங்களை உயர்த்தி சத்தமாக 3 அல்லேலூயா சொல்லலாம். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதி